நன்றியா பாடிடுவோம். நல்லவரேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே நல்லவரேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே சீயோனை பணிந்துமே கிறிஸ்து ராஜன சீக்கிரம் வருவார். சீயோனை பணிந்துமே கிறிஸ்து ராஜன சீக்கிரம் வருவார். சிந்தை வைப்போம் சந்திக்கவே சீயோனின் ராஜனையே சீயோனின் ராஜனையே நன்றியால் பாடிடுவோம். நன்றியால் பாடிடுவோம். நல்லவரேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே நல்லவரேசு நல்கிய எல்லா நினைத்தே. அல்லேலூயா. ஒரு பாடலை நான் பாடுவோம். ஜெபத்தோடு ஜெயங்க பாடல் புஸ்தகத்திலே praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord Jesus. Praise the Lord, praise the Lord. பாடலை பாடி நாம் ஆராதனைக்குள்ளாய் கடந்து செல்வோம். Praise the Lord, praise the Lord Jesus. ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். 54ஆம் பாடல் கரங்களை தட்டி பாடுவோம். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். வல்லவரே உம்மை ஆராதிப்பேன். நல்லவரே உம்மை ஆராதிப்பேன். வல்லவரே உம்மை ஆராதிப்பேன். நல்லவரே உம்மை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன். பணிந்து குனிந்து ஆராதிப்பேன். பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன். பணிந்து குனிந்து ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். ஆவியிலே உம்மை ஆராதிப்பேன். உண்மையிலே உம்மை ஆராதிப்பேன். ஆவியிலே உம்மை ஆராதிப்பேன். உண்மையிலே உம்மை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். தூதர்களோடு ஆராதிப்பேன். சுதிர பலியோடு ஆராதிப்பேன். தூதர்களோடு ஆராதிப்பேன். சுதிர பலியோடு ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன்
நான் ஆராதிப்பேன் ஆராதிப்பேன். அல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி முழங்கால் படிக்கிட்டு எல்லாரும் நம்ம வாயிலத்தில் நாம் ஆராதிப்போம். எல்லாரும் ஒரு மனமாய் நாம் ஆராதிப்போம். அல்லேலூயா அல்லேலூயா. கேருபீன் சேராபீன் மத்தியிலே வாசம் பண்ணுகிறவரே, Hallelujah, 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 hallelujah. வானத்தின் பூமி படைத்த தெய்வமே, சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானரே, அப்பா நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம், 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 ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. இயேசு மகாராஜாவே, நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா இயேசுவே, எங்கள் ஆராதனை நாயகரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசப்பா இயேசப்பா தெய்வமே, கிருபை நிறைந்தவரே, மனதுருக்கமுடையவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஓ, எங்கள் ஆராதனை பிரியப்படுகிற தெய்வமே, வானத்தின் பூமியும் படைத்த தெய்வமே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இயேசுவே தெய்வமே தெய்வமே தெய்வமே, மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் அதிகாரம் ஆண்டவரே உமக்கு மாத்திரம்தான் உண்டு ஆண்டவரே. பாவை சோதனைக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஓ நல்லவரே 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 நல்லவரே, வந்தவரே, பெரியவரே, போதுமானவரே, இரக்கம் நிறைந்தவரே, இரக்கம் நிறைந்தவரே. ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எங்களுக்கு ஜீவனை தந்தவரே, எங்கள் ஜீவாதிபதியே, எங்கள் ஜீவனின் அதிபதியே, இந்த ரத்த கோட்டைக்குள்ளாய் மறைந்து வைப்பவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. தாயை போல தேற்றினீரே, தந்தை போல அரவணைத்தீரே ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஓ தினந்தோறும் கிருபைகளை தாங்கி நடத்துகிறதே அப்பா, தினந்தோறும் கிருபைகளை தாங்கி நடத்துகிறதே ஆண்டவரே. அப்பா சோதரிக்கிறோம், உயர்த்துகிறோம், உயர்த்துகிறோம் அப்பா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. தேவாவும் நாமத்தை பாடி புகழுவேன், ஆனந்தம் ஆனந்தமே. நீ செய்த நன்மைகள் ஆயிரம் ஆயிரம், ஆனந்தம் ஆனந்தமே. தேவாவும் நாமத்தை பாடி புகழுவேன், ஆனந்தம் ஆனந்தமே. நீ செய்த நன்மைகள் ஆயிரம் ஆயிரம், ஆனந்தம் ஆனந்தமே. ஏழைகளின் தேவனே, எளியோரின் ராஜனே, திக்கற்ற பிள்ளைகளின் தேவனே. ஏழைகளின் தேவனே, எளியோரின் ராஜனே, திக்கற்ற பிள்ளைகளின் தேவனே. தேவாவும் நாமத்தை பாடி புகழுவே, ஆனந்தம் ஆனந்தமே. நீ செய்த நன்மைகள் ஆயிரம் ஆயிரம், ஆனந்தம் ஆனந்தமே. கேருபீன் சேராபீன்கள் ஓய்வின்றி பாடி போற்ற, துதிக்கு பாத்திரரே. துதிகளின் மத்தியிலே வாசம் செய்திடும் மகிமைக்கு பாத்திரரே. கேருபீன் சேராபீன்கள் ஓய்வின்றி பாடி போற்ற, துதிக்கு பாத்திரரே. துதிகளின் மத்தியிலே
வாசம் செய்திடும் மகிமைக்கு பாத்திரரே. ஏழைகளின் தேவனே, எளியோரின் ராஜனே, திக்கற்ற பிள்ளைகளின் தேவனே. ஏழைகளின் தேவனே, எளியோரின் ராஜனே, திக்கற்ற பிள்ளைகளின் தேவனே. தேவாவும் நாமத்தை பாடி புகழுவேன், ஆனந்தம் ஆனந்தமே. நீ செய்த நன்மைகள் ஆயிரம் ஆயிரம். கரங்களை தட்டி காற்றையும் கடலையும் அடக்கி அமர்த்திய அற்புத தேவன் நீரே. அக்கினி மதிலாய் நடுவில் வாசம் செய்யும் அதிசய தேவன் நீரே. காற்றையும் கடலையும் அடக்கி அமர்த்திய அற்புத தேவன் நீரே. அக்கினி மதிலாய் நடுவில் வாசம் செய்யும் அதிசய தேவன் நீரே. ஏழைகளின் தேவனே, எளியோரின் ராஜனே, திக்கற்ற பிள்ளைகளின் தேவனே. ஏழைகளின் தேவனே, எளியோரின் ராஜனே, திக்கற்ற பிள்ளைகளின் தேவனே. தேவாகும் நாமத்தை பாடி புகழுவேன், ஆனந்தம் ஆனந்தமே. நீ செய்த நன்மைகள் ஆயிரம் ஆயிரம், ஆனந்தம் ஆனந்தமே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஏழைகளின் தேவனே, எளியோரின் ராஜனே, திக்கற்ற பிள்ளைகளை விசாரிக்கிற தெய்வமே, விதவையின் கண்ணீரை துடைக்கிற தெய்வமே. ஹல்லேலூயா. உன்னத தேவனே, உன்னத தேவனே, உத்தம தேவனே, பாவை சோதரிக்கிறோம், உயர்த்துகிறோம். ஆத்தும நேசரே, நாங்கள் உண்மை உயர்த்துகிறோம் அப்பா, நம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே, நம்மை உயர்த்துகிறோம் அப்பா, சோதரிக்கிறோம், உயர்த்துகிறோம். நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, சோதரிக்கிறோம், நன்றி அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி அப்பா, நன்றி அப்பா. இப்போ பரிசுத்த ஆவியானவர் அந்த கரத்துக்குள்ள ஒப்பு கொடுக்குறோம். பிரசன்னத்தினாலே நடத்துக்கப்பா. கரங்களை தட்டி நான் தேவடைய மகிமை கொடுக்கிறோமா? நன்றி நன்றி செலுத்துகிறோம். எல்லாம் எழுந்து நின்று வேதத்தை எடுத்துவோம். சங்கீதத்தை எடுத்துக்கொள்வோம். பக்கம் 762. ஒரு வசனமாய் நாம் மாறி மாறி வாசிப்போம். அல்லேலூயா. தேவனை அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் துதியுங்கள். அவருடைய வல்லமை விளங்கும் ஆகாய விரிவை பார்த்து அவரை துதியுங்கள். எக்கால துணியோடு அவரை துதியுங்கள். வீணையோடும் சுரமண்டலத்தோடும் அவரை துதியுங்கள். ஓசை உள்ள கைத்தாளங்களோடும் அவரை துதியுங்கள். பேரோசை உள்ள கைத்தாளங்களோடும் அவரை துதியுங்கள். சேர்ந்து வாசிப்போம். ஆசையுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. அல்லேலூயா.
வேதத்தில் ஆண்டவரே வாசிக்காம தியானம் பண்ணதை போல 6 நாளுங்களை பலனோடு நடத்தினேன். ஆண்டவரே அப்பா, இந்த 150ஆம் சங்கீதத்தை நாங்கள் வாசிக்கிறோம். கர்த்தாவே, எங்களோட பலனோடு இந்த வாரம் ஆண்டவரே எங்களுக்கு தேவையான எல்லா மன்னாவை கொடுத்து எங்களை பலப்படுத்துகிறாங்க. தட்டைகள் எல்லாம் உடைக்கிறோம். வர வேண்டிய பிள்ளைகளை துரிதமாய் கூட்டி சேர்க்கும்படியாய் செல்லுகிறார். ஐயா, உம்முடைய ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம். ஆண்டவரே, கடைசி சங்கீதமாகி இந்த 150ஆம் சங்கீதத்தில் ஆண்டவரே நீங்க பேசுங்கப்பா, நாங்கள் கேட்கிறோம். கனம், மகிமை, துதி, பலி எல்லாம் நீங்க எடுத்து கொள்ளுங்க. உங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. 6ஆம் வசனத்தை யாராவது ஒரு ஆசிரியரான சத்தம் 6ஆவது வசனத்தை. சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. அல்லேலூயா. இந்த 150ஆம் சங்கீதம் புதிய ஆராதனை குறித்ததான ஒரு சங்கீதம். நம்ம சொல்ற மாதிரி எனக்கு ஜெபிக்கவே தெரியல, எப்படி ஆராதிக்கணும்னு தெரியல, என்ன சொல்லி நான் துதிக்கிறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்றது நிறைய பேர் சொல்லுவோம். நான் கூட சின்ன வயசுல சண்டே கிளாஸ்லாம் முடிச்சுட்டு வெளியே வரும்போது கொஞ்சம் வளர்ந்து வரும்போதும் எப்படி ஆராதிக்கிறது, எப்படி துதிக்கிறது, எப்படி ஜெபிக்கிறதுன்னு தெரியாமல் தடுமாற நாட்கள் உண்டு. அந்த மாதிரி ஆட்களுக்காகத்தான் இந்த சங்கீதம். நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் எப்படி ஜெபிக்கிறதுனே தெரியல, எதை சொல்லி எதுக்காக ஜெபிக்கிறதுனே தெரியல. ஆவில வளர்ந்தவர்களுக்கு ஜெபிக்கிறதுக்கு நேரம் இல்லைன்னு சொல்லுவாங்க. அல்லேலூயா. பல காரியங்கள் இருக்கிறது. நாம ஜெபிக்கணும். ராஜ்யத்திற்காக ஜெபிக்கலாம், தேசத்திற்காக ஜெபிக்கலாம், சபை ஊழியக்காரர்களுக்காக ஜெபிக்கலாம், ஊழியர்களுக்காக ஜெபிக்கலாம், அல்லது நமக்கு ஆவியானவரை பெற்றுக்கொள்ளும்படியாய், பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளும்படியாய், அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும்படியாய் நிறைய காரியங்கள் உண்டு. அப்படி துதிக்க நம்முடைய எல்லைகள் விரிதாவதே நாம் பார்க்கலாம். அதுதான் இந்த 150ஆம் சங்கீதம். எப்படி துதிக்கிறது? சில பேர் மியூசிக்கோட துதிக்கிறோமா, அது ஒரு விதத்துல நியாயமில்லாத காரியமாச்சு அப்படின்னும். ஏன்னா லூசிபர் அவன் இன்ஸ்ட்ருமெண்டோட கூட தானே இருந்தான், அதனால அவனுடைய காரியங்கள் தானே அப்படின்னும். இல்லை, சங்கீதக்காரன் சொல்றது போன தீங்குழலோடு புல்லாங்குழலோடு கூட அவரை நம்ம என்ன பண்ணோம், இன்ஸ்ட்ருமெண்ட்ல கூட வாசித்து நிறைய மியூசிக் வாசிக்கிறவங்க பாருங்க, கீபோர்டு, பேடு, கிட்டார் வாசிக்கிறவங்க பாருங்க, தனியாக சில நேரத்தில் அவங்களுக்கு சோறு வரும்போது உட்காந்து அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ல வாசித்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆவியானவர் இடைப்படுவார், அபிஷேகத்துக்கு வல்லமையினால் நிரப்புவார், அதுக்கப்புறம் பலன் நினைக்கிறோம். அல்லேலூயா. அது நாம கூட நம்மளுக்கு நல்லா சோகமா இருக்கும் போது என்ன பண்ணி உட்கார்ந்து ஒரு பாட்டை பாடினா போதும், பரிசுத்த ஆவியானவர் வருவார். அதுக்கு தடையான காரியங்கள் நிறைய இருக்குது, அதெல்லாம் பார்க்கறதுக்கு நம்ம நேரம் இல்லை. அதனால இந்த 6ஆம் வசனத்தை நாம நல்லா கவனிச்சோம்னா, சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. அதுதான் ஒரே வார்த்தை, வேற எதுக்கும் நம்மளை படைக்கல. இந்த ஜனங்களை எனக்கென்னு ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். அதுலதான் எல்லாம் அடங்கி இருக்கு. துதிப்பதில தான் இன்பமும் சந்தோஷமும் இருக்கு. அல்லேலூயா. நம்ம சாத்தானுக்கு எப்படி வழி விடுறோம்னா, நம்ம ஜெபிக்கிறது இல்லை, துதிக்கிறது இல்லை, அதனால சாத்தானுக்கு என்ன பண்றோம், நம்மளே வழிவாசலை திறந்து விடுறோம். அதான் பிரச்சனைகள், போராட்டம். அப்போ நம்ம சுவாசம் உள்ள யாவும் நாம் என்ன பண்ணோம், எதுவா இருந்தாலும் சரி, அது மிருகச்சீவங்களா இருந்தாலும் சரி, அதெல்லாம் எப்படியா துதிக்குதுன்னா பாருங்க, நல்லா ஆகாயத்து பறவைகளா, சின்ன சின்ன குருவிகளா கரெக்டா 4 மணிக்கெல்லாம் கத்த ஆரம்பிச்சு. இந்த நாளை கொடுத்திர ஆண்டவரே, அதற்காக உங்களுக்கு நன்றி. முதல்ல நன்றி. சமுத்திரத்தில் இருக்கிற மச்சங்கள் எல்லாம் ஆகாயத்தை வந்து மேலே எட்டி பார்க்கும். இது எல்லாம் ஆத்தங்கரை குளக்கரைகள்லாம் போட்டு விடிகாலம் பாருங்களேன். பனிக்காலம், இன்னும் பனிக்காலமா இருந்தாலும் சரி, வெய்ய காலம் வந்து எல்லாம் அந்த தண்ணிக்கு மேலே எகிருவாங்க. மற்ற நேரத்தில் எகிராதுங்க, ஆளியில் விடிகாலம் எகிருவாங்க. ஆண்டவருக்கு நன்றி சொல்றோம். ஆகாயத்தை பார்த்து வாமுக்கு நன்றி. அதுதான் 1-2 வார்த்தைகள் பாருங்க. அவர் சொல்றார் பாருங்க, முதல் வசனம், அல்லேலூயா, தேவனே அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தை துதியுங்கள், அவருடைய வல்லமை விளங்கும் ஆகாய விரிவை பார்த்து துதியுங்கள். அல்லேலூயா. அந்த ஆகாய விரிவை பார்ப்பதற்காக சமுத்திரத்திலும் இந்த குளம் கூட்ட ஆத்தங்கரில் இருக்கிற வீடெல்லாம் மேல ஒரு எதிரும். எல்லாமே நாம
நம்முடைய பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு ஜெபத்துல தான் இருக்கு. அல்லேலூயா. ஆமா, நாம ஜெபிப்பதற்காகவே பிறந்திருக்கிறோம். நீங்க நல்லா யோசிக்கலாம். குழந்தை பருவம், அதுக்கப்புறம் கொஞ்சம் நடக்கிற பருவம், அதுக்கப்புறம் வளர்ற பருவம், அதுக்கப்புறம் விளையாடுற பருவம், நல்ல கிரிக்கெட், ஃபுட்பால், கபடி எதுவும் விளையாட்டு, அப்படியே ஒவ்வொரு ஸ்டேஜா நினைச்சு பார்த்தோம். கடைசியா புதிய குழந்தை வரும்பொழுதும் நாம நினைப்போம், ஐயோ நம்ம எவ்வளோ நேரத்தை வீணடிச்சுட்டுமே. அதான் எங்க வாசனம். சுவாசம் நமக்கு எப்போ புத்தி தெரியுதோ, எப்போ நம்ம ரட்சிப்புக்குள்ள தேவனுக்குள்ள வருமோ, அப்பவே நம்ம என்ன பண்ணுவோம், நல்லா செவிக்கணும். சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதா. அவரை துதிப்பதுல தான். சில பேர் சொல்ல, நிறைய ஜெபம் பண்ணிட்டாயா, நிறைய துதிச்சுட்டாயா, நல்லா பாடிட்டாயா, நல்லா ஆராதனை பண்ணிட்டாயா, ஆனா ஒரு காரியம் எனக்கு நடக்கவே இல்லையா. அல்லேலூயா. அப்போ அங்க துதி அதிகமா தேவைப்படுதுன்னு அர்த்தம். அந்த இடத்துல நாம நல்லா யோசனை பண்ணி பார்த்தோம்னா துதி அதிகமா தேவைப்படுகிற ஒரு இடமா இருக்கிறது. விடாபடியா ஜெபிச்சுட்டே இருக்கணும். போராட்டமான ஒரு ஜெபத்தை கர்த்தர் அங்கே அதற்கு விளைக்கிரமாய் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போ நம்ம போராட்டம் பண்ணி தான் ஜெபிக்கணும். சில பேர் ஜெபிச்சா உடனே பதில் வந்துடும். சில பேர் கொஞ்சம் ஒரு வாரம் 2 வாரம் ஆகும். சில பேருக்கு வருஷக்கணக்காகும். அப்போ அங்க துதி பலி அங்க நிறைய தேவைப்படுது. சில சாதாரண ஒரு சோப் போட்டு கழுவிட்டா போயிடும். இல்லைன்னா கொஞ்சம் ரொம்ப கரையா இருந்தா இன்னும் கொஞ்சம் வீரியம் உள்ளதை போட்டு தேய்க்கணும். அதுக்கும் போகலன்னா வேற வழியே இல்லைன்னா ஆசிரியர் தான் போகணும். அந்த மாதிரி தான் நம்ம ஆசிரியர் போகிறதுக்கு பயப்படுறோம். போட்டு நல்லா உபவாசம் போட்டு ஆண்டவர் சமூகத்தில் உட்கார்ந்து தேர்வு நீங்கள் கொடுத்தே ஆகும். மொத்தம் சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக அந்த வசனம் நிறைவு. போன வாரம் அம்மா சொன்னாங்க, மரித்தவர்களும் மௌனத்தில் இறங்குவது, அதுக்கப்புறம் துதிக்கவே முடியாது. உயிரோடு இருக்கும்போது நல்லா துதி பலி நல்லா செலுத்தி வேத வாசனம் நிறைவேறும். நீங்க ஒரு வேலை தெரியாம துதிக்கலாம். கிருபை பெருகிறது உங்களுக்கு தெரியாம இருக்கலாம். ஆனா மறைமுகமா அந்த கிருபை பெருகிக்கிட்டே இருக்கும். சோத்திரம் பண்ண உங்களுக்கான கிருபையை கர்த்தர் கொடுத்துக்கிட்டே இருப்பார். ஒருவேளை அது உங்களுக்கு வெளியரங்கமா தெரியாம இருக்கலாம், ஆனா மறைமுகமா இருக்குது. அதனாலதான் ஞானிகள சினிமா பாடல்கள் சொல்லிடலாம். நிறைய அவங்க எல்லாம் அனுபவிச்சு எல்லாம் இங்க இருந்து போகணும். கொடுத்தது காத்து நிற்கும். நம்ம கொடுக்க துதிப்பணியில் ஏறெடுக்கிறது இன்னைக்கெல்லாம் என்னைக்கும் 1 வருஷம் கழிச்சு 2 வருஷம் கழிச்சு கூட நம்மளுக்கு அது இன்னும் பாதுகாப்பும் அரணும் கோட்டையுமா இருக்கும். அது நம்ம உயிரை தப்பிவிக்கும். துதிக்க எந்த காரியத்தை நினைச்சு நீங்க துதிக்கிறீங்களோ அது கணக்கில் வரும். நாம பிறந்திருக்கிறதே தேவனே துதிப்பதற்காக தான், வேற எந்த காரியமும் இல்லை. அப்படின்னா நான் வேலைக்கு போனோம்னா சாப்பிடுவேன் எப்படி, அதெல்லாம் கல்யாணம் பொண்ணு கல்யாணம் இதெல்லாம் எல்லா காரியத்துக்கும் ஒரே ஒரு தேர்வு ஜெபம் மாத்திரம்தான். அல்லேலூயா. கண்களை மூடி செபிக்கலாம். நல்ல ஆண்டவரே, சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக இருக்கிறது. ஆமாண்டவரே, ஜீவனுள்ள தேவனை துதிப்பதே எங்கள் முதலாவது வேலை. ஆண்டவரே, உம்மை துதிச்சுக்கிட்டே இருக்கணும் ராஜா, உம்மை துதிச்சுக்கிட்டே இருக்கணும் ராஜா. ஆமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை துதிச்சு உம்மை ஆராய்ச்சிக்கிட்டே இருக்கணும் ராஜா. வான மண்டலங்கள் திறப்பது ஒருவேளை நாக பார்க்காமல் இருக்கலாம், ஆனா கர்த்தர் ஆண்டவரே எங்களுக்காக மண்டலத்தை திறக்கிறவர். அப்பா, எங்க வாயின் வார்த்தைனாலும் கூட ஆகாயத்தினுடைய ஆண்டவரே அப்பா
மண்டலத்தை திறக்கக்கூடிய ஜபங்களா இருக்கலாம். ஒருவேளை கால தாமதமாய் எங்களுக்கு பதில் கிடைக்கலாம். ஆனால் அது நேர்த்தியா இருக்கும். அது நேர்த்தியா இருக்க ராஜா. எல்லா காரியங்களும் தடை செய்கிற எல்லா காரியங்களுக்கும் ஆண்டவரே சுவாசம் இருக்கிற நாங்கள் உம்மை துதிக்கிறோம் 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 ராஜா. கனமும் மகிமை நீர் எடுத்துக்கொள்ளுங்கள். எங்களை தரைமட்டமாய் தாழ்த்துவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கர்த்தராக மகிமைப்படட்டும். கரங்களை உயர்த்தி எல்லாரும் ஒருமனப்பட்டு தகப்பனுக்காய் ஜெபிப்போம். ஆண்டவர் தாமே அவருடைய குடும்பத்தை வழிநடத்தும்படி இந்த வெயிலின் நாட்களில் நல்ல கனத்தை சுகத்தை கொடுத்து இன்னும் தேவ சமூகத்தில் இவர் காத்திருக்கவும் ஆண்டவருடைய சமூகத்திலே இருந்து பெற்றுக்கொள்ளுகிற பொக்கிஷத்தை நம்மிடத்திலே வந்து இந்த ஆலயத்திலே கொடுக்கும்படி நம்ம எல்லாம் ஜெபிக்கலாம். மகிமையுள்ள தேவனே துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆராதனை மகிமைப்பட்ட தெய்வம் சங்கீத தியானத்திலிருந்து எங்களோடு கூட பேசின வார்த்தைகளுக்காய் நன்றியப்பா. துதிக்கிறவருடைய வாழ்க்கையிலே உங்களுடைய தீர்மான திட்டங்கள் நிறைவேறும். துதிக்கிற மனுஷனோட வாழ்க்கையில போராட்டங்கள் 1000 வந்தாலும் கர்த்தர் கூட இருந்து வழிநடத்தி விடுதலையாக்குகிற தெய்வம் ஆண்டவரே. உடைய சமூகத்தை ஆண்டவரே நாங்கள் வாஞ்சித்து நாளிலே வந்திருக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்களின் துதியை சொல்லி வருவார்கள் என்று எங்களை முன்குறித்த தெய்வமே. தகப்பனை மறைத்து வெளிப்படுத்தப்பட்ட ஒவ்வொரு ஆண்டவரே மறைப்பொருளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். உடைய மகனை பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. இன்னும் அநேக ஆயிரங்களுக்கு பிரயோஜனமுள்ள பாத்திரமாய் கர்த்தர் பயன்படுத்துங்க. கொடுத்த மகளை என் தேவனாகிய கர்த்தரை பூரண விடுதலையாக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். உம்மால் ஆகாத காரியம் ஒன்றவில்லை. இந்த காலவேளையிலே மகளை விட்டுவிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. கர்த்தர் கட்டுகளை அவிழ்ப்பீராகப்பா, முகங்களை முறிப்பீராக ராஜா. கர்த்தர் கன்னிகளுக்கு விடுதலையாக்கி மகளை சாட்சியா நிறுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். உம்மாலே ஆகாத காரியம் இந்த பூமியில ஒன்றுமில்லை. குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே நீ விடுதலையானா என்ற வார்த்தையோடு மகளை விடுதலையாக்குங்க. பிள்ளையை கூட ஆலயத்து கொண்டு வாங்க ராஜா. அம்மாவை பலப்படுத்துங்க ராஜா. தகப்பன் இந்த குடும்பத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. இந்த வெயிலி நாட்கள் தகப்பன் போகிற இடத்துல எல்லாம் மேக சமமாய் கர்த்தர் கூட இருந்து வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. வீடு காலியா இருக்கு, அதெல்லாம் நிரப்பப்படட்டும் மனுஷர்களாலே. தகப்பன் நல்ல மனுஷர்களை கொண்டு வந்து சேர்க்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாவற்றையும் நேர்த்திய மகிமையாய் செய்யுங்கப்பா. அப்படியே கரம் கூட தங்கி இருக்கட்டும். வேறு ஸ்தலத்திலிருந்து வர வேண்டிய ஒத்தாசை தகப்பனுக்கு அனுப்புங்க ஆண்டவரே. இப்படி கரம் பெரிய காரியங்களை செய்யட்டும். கையிட்டு செய்கிற எல்லா இடத்திலும் கர்த்தருடைய நாம மகிமைப்படட்டும். ஊழியக்காரோடு சேர்ந்து ஊழியங்களுக்கு போகும் பொழுது தேவ நாம மகிமைப்படத்தக்கதா கர்த்தர் வெள்ளமையா பயன்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. சமூகத்திலே கர்த்தர் நீ தொடர்ந்து வழி நடந்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, ஆமென். கர்த்தர் நல்லவர். சாட்சி நேரம். சாட்சி இருக்குமானால் சாட்சி சொல்லுங்க. அடியனையும் மகனையும் தாய் உத்தியோகோட வைத்ததுக்காக கூடிய சோதனைகள் ஏறுறதுல வேற ஆந்திராவுடைய சொந்தக்காரர் அவங்க கூட வந்து கஷ்டத்துல இருக்கிறாங்க. நாங்கள் எங்கள் பெரிய குடும்பம் அதில் 2 பேர் தான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அவங்க ஃபர்ஸ்ட்டு ரட்சிக்கப்பட்டாங்க. அவங்க சொல்லிட்டே இருப்பாங்க ஆண்டவரை பற்றி, நீ ஆண்டவருக்குள்ள வா, அவங்க வீட்டுக்காரர் மாறு சேஷமா மாறுன்னு சொல்லிட்டே இருப்பாங்க. அப்போ எனக்கு அப்படி ஆண்டவரை பற்றி அவங்களுக்கு தெரியாது. அதுக்கப்புறம் கர்த்தருக்குள்ள நானும் வந்தேன். அவங்களும் அவங்க ஊழியமே செஞ்சுட்டு இருக்காங்க. ஆந்திராவில் ஊழியம் செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்க பொண்ணு வந்து 10வது படிச்சுட்டு 10th அங்கெல்லாம் 10வது முடிச்சோடனே காலேஜ் தான். இங்கே 12th மாதிரி கிடையாது. அதுக்கான படிப்பு அடுத்தது என்ன படிக்கணுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது நான் ஆவியானவர் நம்மளுக்கு பேசுறதெல்லாம் நான் வந்து சொல்லேன். ஆண்டவர் வார்த்தை அவங்க சொன்னா நான் இந்த மாதிரி சொல்லுவேன். அப்போ அவங்க வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. அம்மாவை கேட்டு எப்போ பையன் அடுத்த படிப்பு என்ன படிக்கணுன்ற மாதிரி கொஞ்சம் கேட்டு சொல்லுமா, நானும் இங்கே ஜபத்தில் இருக்கிறேன்ற மாதிரி சொன்னாங்க. அப்போ வந்து அம்மா கிட்ட கேட்கும் போது ஆவியானவர் பேசினாரு. அந்த பொண்ணை வந்து 3 நாள் உபவாச ஜபம் போட்டு நான் ஜெபிக்க சொல்லு சொல்லி சொன்னாங்க. ஆனா அந்த பொண்ணு 1 நாள் தான் போட்டுது. 10வது படிக்கிற பொண்ணு, சின்ன பொண்ணு தானே, அதனால 1 நாள் தான் உபவாசம் போட்டுது. அப்போ அவங்க அம்மா சொன்னாங்க, இல்ல நீ வந்து 3 நாள் ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, நீ 3 நாள் போட்டினா தான் படிக்க வைப்பேன், இல்லை நான் வீட்டு வேலைக்கு விட்டுருவேன், காலேஜுக்கு சேர்க்க மாட்டேங்கிற மாதிரி ஒரு பயம் காமிச்சோன்னு 2வது நாள் ஆண்டவர் கிட்ட அந்த பொண்ணு ஜபம் பள்ளிவிட்டாங்க ஜபம் பண்ணும்போது ஆண்டவர் வந்து அப்படியே கண்ணுக்கு கம்ப்யூட்டர் காமிச்சாராம். கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்க சொல்ற மாதிரி கண்ணுக்கு அப்படியே காமிச்சாராம். அந்த பொண்ணு சொல்லிட்டு அவங்க வந்து என்கிட்ட சொல்றாங்க, நான் அர்த்தம் வேணும், அர்த்தமா ஆண்டவர் எவ்வளவு இதுவாக மாதிரி இருக்கு, கெட்டைக்கு தூரத்துக்கு தேவனா இருக்கிறாரு எங்களுக்கு. இங்க அந்த பொண்ணு கண்ணுக்கு காமிச்சாரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்க சொல்லி. அது மாதிரி நான் சொன்ன
மாதிரி கொஞ்சம் சாட்சி சொல்லிடாதமான்ற மாதிரி சொன்னாங்க. இந்த சாட்சி கத்திரிக்கே மகிமைப்படாது. நம்மளுக்கு நடக்கலையே நம்ம வேதனை பண்ண தவறோம். ஆனா எல்லாருக்குமே ஒரு செய்ய நினைக்கிறாங்க. நம்ம விசுவாசத்தோட இல்லை, அந்த சோர்ந்து போயிடும். நம்மளுக்கு இந்த காரியம் நடக்கலையே சோர்ந்து போயிடும் தவறோம். ஆனா நம்ம அந்த கர்த்தர் செய்வார் என்று நம்ம முழு மனதை எப்ப நினைக்கிறோமோ அது நம்மளுக்கு செஞ்சு முடிச்சுட்டாரு. இந்த சாட்சி கத்திரிக்கே மகிமைப்படுவாராக. வேற சாட்சி இருக்குங்களா? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளில் இந்த அடிமையில் சாட்சியாக இருக்கிற தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். அப்பா தகப்பன் எனக்கு பூரண சுகத்தை கட்டளையில் இருக்கிறார். ஆனாலும் கொஞ்சம் தைரியமாக தான் இருக்கான். நான் விழுந்தது அந்த பயம் என்னை விட்டு போகவே இல்லை. எனக்காக நீங்கள் ப்ரேயர் பண்ணியிருக்கீங்க. எல்லாரும் அவருடைய நாமத்துக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இன்னும் ஒரு தனி ஜபத்தில் குடும்பத்துக்காக அதிகமாக தெரியும். நிறைய போராட்டம் பிரச்சனை, ஆனாலும் தேவன் அந்த கொண்டு வருகிறார். நாங்கள் போராட்டம் வந்தாலும் அதை அதை பண்ணி உங்களோடு இருக்கிறேன் சொன்ன வார்த்தை ஒரு நாளும் நடத்துவதாக எங்கள் ஜீவனை படுத்த குடும்பத்தை பிள்ளைகளுக்காக நீங்கள் அதிகமாக செய்வீங்க. நிறைய போராட்டம் என் தகப்பன் தான் எல்லாத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறார். எல்லாத்தையும் சரி செய்வார். நம்பிக்கையோடு நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன். அந்த ஒரே சரி செய்வார் என்னோடு எப்படினாலும் நான் மனவேதனையோடு இருப்பதாக நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன். அந்த என் மனை செய்த பிள்ளைகளுக்காக சேர்த்தவங்க அனைவருக்காக நாமும் செலுத்துகிறேன். சாட்சியாக சேவரிப்பார்கள். தேவனுக்கு மகிமை உண்டாகும். அமர்ந்திருப்பே அருகினிலே சாய்ந்திருப்பே உன் தோளினிலே இயேசையா என் நேசரே அன்பு கூர்ந்தீர் ஜீவத்தந்தீர் நேசிக்கிறேன் உமைத்தானே என் நினைவெல்லாம் நீதானையா துதிப்பாடி மகிழ்ந்திருப்பேன் ஜீவனுள்ள நாட்களெல்லாம். ராஜா அமர்ந்திருப்பே அதிகாலையிலே உன் பாதம் பணிந்து அமர்ந்திருக்கின்றேன். என்னை யார் ஆசீர்வதித்து எனக்கு ஒரு நல்ல ஊழியத்தை ஆயத்தப்படுத்த வேண்டும் என்று பாதம் பணிந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன். தகப்பனே இயேசு ராஜாவே வருட கணக்கில் ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன். ஒன்றல்ல, இரண்டல்ல, ஒரு மாதம் அல்ல, 2 மாதம் அல்ல, 5 வருடங்கள் பாதம் பண்ணி ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன். அதிகாலை உடம்பு முடியாமல் இருந்தாலும் ஜெபிப்பது நிறுத்தவில்லை. என் தகப்பனே இந்த அடிமையை ஆசீர்வதித்து இந்த அடிமைக்கு ஊழியத்தை ஆயத்தப்படுத்திய தகப்பனே உமக்கு நன்றி செலுத்துகிறேன். என் தகப்பனே நான் எனக்கு என்ன நீர் கொடுத்திருக்கிறேன் எனக்கே தெரியும். நான் போய் ஜெபம் பண்ண போட்டால் ஒரு பெரியவருக்கு போய் ஜெபம் பண்ண அது அன்கான்சியஸாக இருந்த பெரியவர் வந்து போய் ஜெபம் பண்ண ஒன்று ஆண்டவர் வந்து சுகப்படுத்தி ஈவினிங் போய் அவர் டிஃபன் சாப்பிட்டு வெளியில் போய் டீ சாப்பிட்டு வராரு. அந்த அளவுக்கு ஒரு சுகப்படுத்துகிற தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அவங்க பையனே வந்து சாட்சி சொல்லுன்னாரு. 2 வருஷம் இருந்தார் அந்த பெரியவர். அப்போ இந்த சமீபத்தில் இறந்துட்டார். என்னை கூட்டுன்னு போய் எல்லாரும் அவங்க குடும்பமே வந்து எல்லாம் அழுதாங்க. ஐயா நீ ஜெபம் பண்ணிங்க. அப்பா 2 வருஷம் இருந்தார். மறுபடியும் உடம்பு சரியில்லாமல் ஆஸ்பத்திரியில் இருந்து மறுத்துட்டார். இந்த ஆண்டவர் வந்து இது மட்டும் இல்லை, நிறைய பேருக்கு நான் ஜெபம் பண்ணி நிற்கிறேன். சுகப்படுத்துகிறாரு. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இது என்னால் எனக்கு ஒன்றுமே தெரியாது. எப்படி ஜெபம் பண்ணணும் என்ன பண்ணணும். அதாவது வேதத்தையே ஒரு இயேசு ராஜாவுடைய நாமத்தினாலே நான் எல்கேஜி இப்போதான் ஆரம்ப படிப்பு படிச்சிருக்கேன். ஒன்றுமே தெரியாதவனை வந்து இந்த அளவுக்கு உயர்த்தியிருக்கேன். எனக்கு ரொம்ப வந்து பெருமையாக பெரிய பொக்கிஷத்தை கொடுத்த மாதிரி நினைக்கிறேன். உண்மையிலே எனக்கு வந்து எவ்வளோ அமௌண்ட் பணம் கொடுத்தா கூட எனக்கு இவ்வளோ திருப்தி இருக்குது. தேவன் கொடுத்த இந்த பெரிய வல்லமையை நான் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டு கூடிய கண்டித்துக் கொள்கிறேன். ஒரு தீய பழக்கத்தை வச்சுட்டு அதையும் அப்புறப்படுத்திட்டேன். இப்போ நான் பரிசுத்தமாக இருக்கேன் தேவனுடைய நாமத்தினால்.
தகப்பனே என்னை ஆசீர்வதித்து என்னை ஆசீர்வதித்த போல என் தகப்பனே இந்த ஆண்டு இறுதிக்குள் இந்த மனவாட்டி தீர்க்க தரிசன தேவசபை சொந்தமாக ஒரு ஆலயத்தை ஆயத்தப்படுத்த வேண்டும் என்று நான் ஜபித்துக் கொண்டிருக்கிறேன். இந்த ஆண்டு டிசம்பருக்குள்ள இந்த ஆலயம் வந்து மனவாட்டி தீர்க்க தரிசன தேவசபை சொந்தமாக ஒரு ஆலயம் ஆயத்தப்படுத்தி அனைத்தையும் தல்வியலாக நசனாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன். பிதா குமரன் பரிசுத்தருடைய நாமத்தினால் ஜெபிக்கின்றேன். அவர் ஊழியக்காரி கிருஷ்ணா ரூபவதிக்கு உடல் ஆரோக்கியத்தை விடுத்து கொண்டு ஊழியத்தின் மக்களை ஆசீர்வதி, ஐயாவை ஆசீர்வதி, ஸ்ரீபன் ஐயாவை ஆசீர்வதிப்பேரா. மோசை பிரகாஷ் ஊழியம் பண்ணித்துக் கொண்டிருந்த மூவரையும் உடல் ஆரோக்கியத்தை பலத்தை கொடுத்த தகப்பனை மக்களை மூவரையும் ஆசீர்வதிப்பேரா. பிதா குமரன் பரிசுத்தருடைய நாமத்தினால் அடிமைக்கு சாட்சி சொல்வதற்கு இந்த ஆயத்தப்படுத்தி சாட்சியை சொல்ல வைக்கிறேன். உங்கள் நன்றி சகற்படுத்த நன்றி அப்பா. ஏசப்பா என்னை பலப்படுத்தி வழிநடத்துகிறேன். பிதா குமரன் பரிசுத்தருடைய நாமத்தில் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜீவனுள்ள நல்ல பிதா ஆசீர்வதி. கொடான கொடி நன்றி சொற்களை எழுதுகிறேன். கர்த்தர் நம்முடைய பலனாய் இருக்கிறார், அரணாய் இருக்கிறார், கோட்டையா இருக்கிறார். கர்த்தர் நல்லவர். அவர் கொடுத்த சுகத்துக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். போன வேளை கதறி அழுத போது அழைத்து கொண்ட கிருபை, மனமுடைந்த நேரம் நொறுங்கி போன வேளை கதறி அழுத போது அழைத்து கொண்ட கிருபை, நான் கதறி அழுத போது அழைத்து கொண்ட கிருபை, நான் கதறி அழுத போது அழைத்து கொண்ட கிருபை, ஏற்ற நேரம் எனக்கு உதவி செய்த கிருபை, சோர்ந்து போன நேரம் என்னை தாங்கிக் கொண்ட கிருபை, ஏற்ற நேரம் எனக்கு உதவி செய்த கிருபை, சோர்ந்து போன நேரம் என்னை தாங்கிக் கொண்ட கிருபை, கிருபையே 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 தேவ கிருபையே, கிருபையே 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 தேவ கிருபையே, பயந்து நின்ற நேரம் பதறி போன வேளை அங்கலாய்த்த போது ஆதரித்த கிருபை, பயந்து நின்ற நேரம் பதறி போன வேளை அங்கலாய்த்த போது ஆதரித்த கிருபை, நான் அங்கலாய்த்த போது ஆதரித்த கிருபை, நான் அங்கலாய்த்த போது தாங்கி நின்ற கிருபை, ஏற்ற நேரம் எனக்கு உதவி செய்த கிருபை, சோர்ந்து போன நேரம் என்னை தாங்கிக் கொண்ட கிருபை, கிருபையே 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 தேவ கிருபையே, கிருபையே 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 தேவ கிருபையே. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். கடந்த திங்கட்கிழமை அன்று காலையில் நான் ஸ்கூல் போக வேண்டிய நேரம் இருந்தது. பேப்பர் கலெக்ஷன் இருந்துச்சு. பயங்கரமான ஒரு மயக்கம், என்னால் சொல்லவே முடியல. அவ்வளோ ஒரு மயக்கம். எப்படி நான் ஸ்கூலுக்கு போனேன், அங்கே கிட்டத்தட்ட 11:30 மணி நேரம் 11:30 வரைக்கும் என்னுடைய சரீரத்தில் அவ்வளோ ஒரு பயங்கர பலவீனம். கிட்டத்தட்ட 150 டீச்சர்ஸ் இருக்கிறாங்க அங்கே. அந்த பிள்ளைகளுடைய அந்த ஸ்ட்ரென்த்துடைய எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேர் ஃபெயில் ஆனவங்க, பாஸ் ஆனவங்க எல்லாமே அது போட்டு உடனே அவங்க கொடுக்கணும். 12 மணிக்குள்ளே கொடுக்கணும். பயங்கர ஒரு பலவீனம். ஆண்டவர் தான் எனக்கு பலனையாக இருந்தார். என்னை எப்படி நடந்து 3வது மாடி ஏறி போகணும், அதுவரை நான் எப்படி இன்னைக்கு போயிட்டு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஒரு வேதனையாக இருந்தால் கர்த்தர் எனக்கு நல்ல பலத்தை கொடுத்து
எல்லா ஆசிரியர்களுக்கு முன்பதாக நான் முடிக்கவும் அதில் எந்த ஒரு பிழையும் இல்லாதபடிக்கு முடித்து இந்த 11:30 மணிக்கு மேலே தான் எனக்கு சரீரத்தில் அவர் ஒரு பலனை கொடுக்க ஆரம்பித்தார். அவ்வளோ பலவீனத்தில் ஆண்டவருடைய பலன் பூர்ணமாக இருந்தது. கோல்டு ரொம்ப நெருப்பிச்சு உடம்பை, என்னால் கால் கூட எடுத்து வைக்க முடியாது. அந்த பயங்கரமான ஒரு நெருப்பு, அந்த வெயில் நாட்கள் எப்படி இருக்குமா அப்படின்னு சொன்னால் அநேக நம்ப மாட்டாங்க. நீங்கள் வெயிலெல்லாம் ஒன்றும் கோல்டெல்லாம் வராதுங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஒரு பலவீனம், அந்தவருடைய பலம் தான் என்னை தாக்கிட்டு அந்த பலன் கொடுத்தார். இதுவரைக்கும் நல்ல சுகத்தை பலத்தை கொடுத்து வழிநடத்தின தேவனுக்கு கொடான கோடி நன்றி ஸ்தோத்திரங்களை இருந்திருக்கிறேன். இரவு நேரத்தில் ஜெபிக்கிறார்கள், அந்த ஜெபங்களுக்கு அவர் பதில் கொடுத்து இதுவரைக்கும் நடத்தின தேவனுக்கு கொடான கோடி ஸ்தோத்திரம். கர்த்தர் இந்த சாட்சியை மகிமைப்படுவாராக. கரங்களை உயர்த்தி நம்ம எல்லாம் கர்த்தருக்கு சாட்சியாக இருப்போம். ஆண்டவர் செய்த நன்மைக்காக இதுவரைக்கும் நம்மை நடத்தி வந்த தேவனுக்கு ஹல்லேலூயா. அப்பாவுக்கு நன்றி செலுத்துகிறோம். கடந்த வாரமளவும் எங்களை பாதுகாத்தீரே, நன்றி அப்பா. இந்த நாளிலே ஓய்வு நாளிலே எங்களை துரிதமாய் கொண்டு வந்த கிருபைக்காய் உமக்கு கோடி நன்றி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து வருகிற நாட்களை வழிநடத்துங்க. வெயிலின் தீங்குக்கு எங்களை விலக்கி பாதுகாத்துக் கொள்ளுவீராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் எங்களோடு கூட மேக சமமாய் இருக்கப்பா. பாவத்தை நன்றி செலுத்துகிறோம். பகலிலே மேக சமமாய், இரவிலே அக்கினி சமமாய் இருந்து வழிநடத்துகிற தேவாதி தேவன் கூட இருந்து வழிநடத்தி உங்க நாமத்தை மகிமைப்படுத்துங்கப்பா. பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய வாக்கை நேரகாலன்னு சொல்லுவோம். அப்பா அப்படிதான் பாட்டே இருப்பார். காலையில இருந்து எல்லாரும் சிரிப்போம். என்ன இப்படி பாடுறாரு, பாட்டே வேற மாதிரி அம்மா ராகத்தை இருக்கேன். ஆனா எனக்கு இப்போ உட்காந்து பலிபீடத்துல கண்ணீரே வந்துச்சு. ஆண்டவர் அதை கேட்கிறார் முழு இருதயத்தோடு, அதாவது அவருக்கு ஆண்டவருக்கு நம்ம ராகம்லாம் தேவையில்லை. நம்ம எப்படி உள்ளான இருதயத்தோடு இந்த பாடுறோம் அப்படின்னு தான். நிறைய அப்பாவுடைய பாட்டெலாம் நான் ரெக்கார்ட் பண்ணி ஃபோனில் வச்சுருக்கேன். ஆண்டவர் இதை கேட்டுட்டு ரெக்கார்ட் பண்ணிருப்பா, நீ பாடுப்பா அப்படின்னு சொல்லி ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன். அந்த பாட்டெல்லாம் ராகமே இருக்காது, ஆனால் உயிர் உள்ளதாயிடும். ஆண்டவர் ஸ்தோத்திரம். நான் உண்மையாகவே அவர் கடந்த டிசம்பர் மாதத்தில் பயங்கரமான ஒரு மரணப்படுக்கையில் ஆண்டவர், ஐயோ அதை நினச்சி பார்க்க முடியும். நீங்கள் அவரை ஜீவனோடு ஆண்டவர் வச்சிருக்கிறார் என்றால் கர்த்தருடைய தயவு இறங்கும். உண்மையாகவே கர்த்தர் நமக்கும் ஜீவனை கொடுத்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. எத்தனையோ போராட்டங்கள் இன்னைக்கு நம்ம நடமாடிட்டு இருக்கோம் என்றால் ஆண்டவருடைய கிருபை இறக்க தயவு தொடர்ந்து நம்மை நடத்துவதாக. ஆமென். ஹல்லேலூயா. பார்த்தீங்கன்னா இரவு நேர ஜெபத்தில் அம்மா உட்கார்றது இல்லை, அதனால அவங்களுக்கு கண்ணீர் வேதனைமா இருக்காங்க. நம்மளாம் எப்படி இருக்கிறோம்? ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு எவ்வளோ பிரச்சனைகள் வந்தால் நம்ம தைரியமாக இருக்கிறோம். அவங்களுக்கு ஆண்டவர் வார்த்தை இல்லை, பயந்துட்டு இருக்காங்க. கர்த்தர் நேற்று கூட அநேக ரகசியங்களை வெளிப்படுத்தினார், பயப்பட வேண்டாம். ஆமென். ஹல்லேலூயா. 365 நாளுக்கு ஆண்டவர் என்ன பண்ணாரு? பயப்படாதே பயப்படாதுன்னு வேதத்தில் சொல்லி வச்சிருக்காரு. அதனால கண்ணீர் விட வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் நம்மை நடத்துவார். ஆமென் சொல்லுவோம். ஹல்லேலூயா. வார்த்தைக்கு நேராய் கடந்து சொல்லுவோம். மத்தேயு சுவிசேஷம் 13 சரியாக 10 மணிக்கு உங்களே அனுப்புகிறேன். கர்த்தர் நல்லவர். மத்தேயு சுவிசேஷம் 13ஆம் அதிகாரத்திலே 19ஆம் வசனத்தை தகவல் எடுத்து வாசித்து ஜெபிப்பார்கள். ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டு உணராது இருக்கும் போது பொல்லாங்கான் வந்து அவன் இருதயத்தில் விதைக்கப்பட்டதை பறித்துக் கொள்கிறான். அவரே வழியருகே விதைக்கப்பட்டவர். நல்ல ஆண்டவரே, இந்த வார்த்தை மூலமா எங்களோடு கூட உங்களுடைய வார்த்தையானவர் இருதயத்தில் கிரியை செய்தார். வாசித்திருந்தாலும் ரகசியத்தை கர்த்தாவே வெளிப்படுத்தும்படியால் மறைபொருளை கர்த்தாவே வெளிப்படுத்துகிறபடினால மறைத்து கர்த்தாவே எங்களோடு கூட இடைவெளிகிறார். ஆமென். யாரோ மகிமையிலே வலியெல்லாம் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் நம்ம வாசிக்க வேண்டிய ஒரு முக்கியமான அதிகாரம் இருக்கு. 13ஆம் அதிகாரம், 24வது அதிகாரம், 25வது அதிகாரம், இதெல்லாம் ரொம்ப முக்கியமாக பாயிண்ட் அவுட் பண்ணி ஆண்டவர் சொன்னது அநேக ரகசியங்கள். இந்த 13ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் எல்லாவற்றும் உவமைகளாக அவர்களுக்கு தேவன் பேச ஆரம்பித்தார். சீஷர்களுக்கு அதை ஆண்டவர் மறைத்து வைக்கிற அவர்களிடத்திலே ஆண்டவர் அதை வெளிப்படுத்தினார். ஹல்லேலூயா. தேவனை தெரிந்து கொள்ளுகிற ஜனங்கள் 4 விதமாய் இருப்பார்கள் என்பதற்கு சாட்சியாக இந்த விதையை பற்றி உவமை ஆண்டவர் சொன்னார். தேவனை தேடுகிற ஜனங்கள் 4 விதமான நிலங்களாய் இருப்பார்கள். விதைகளை குறித்ததான உவமையை ஆண்டவர் சொன்னார். முதல் அவர் சொன்ன உவமையை, நிலத்திலே அவன் என்ன பண்ண, ஒரு மனுஷன் விதைக்கும்படிக்கு அவன் புறப்பட்டு செல்லும் பொழுது சில விதை என்ன பண்ணுது, வழி அருகே விழுகிறது. வழி அருகே விழுந்த விதைகளை பறவைகள் வந்து அதை பட்சித்து போட்டது. அந்த விதை இருக்கிற இடமே தெரியல.
அது விழுந்த இடமே தெரியும். அதாவது நிலத்துல புதைத்திருந்தா அது ஒருவேளை ஒரு 2 கிளையாவது விட்டுட்டு அப்புறம் மறைச்சு போறதோ இல்லை எப்படியோ இருக்கும். ஆனா அது ஒண்ணுமே செய்யாதபடி மேல நிலத்தின் மேல விழுந்த விதை அது ஒண்ணுமே பலன் தராதபடிக்கு என்ன பண்ணுச்சு, பறவைகள் வந்து அதை என்ன பண்ணுது, பட்சித்து போட்டது. அதான் வசனம் சொல்லுது, நீங்க வாசிச்சு பாருங்க. அதே 13ஆம் அதிகாரத்திலே 4:5 வாசிங்கப்பா. 13ஆம் அதிகாரத்துல 4:5. அவன் விதைக்கையில் சில விதைகள் வழியருகே விழுந்தது, பறவைகள் வந்து அதை பட்சித்து போட்டது. சில விதை அதிக மண்ணில்லாத கற்பார இடங்களில் விழுந்தது, மண் ஆழமாய் இராததினாலே சீக்கிரமாய் முளைத்தது. ஆண்டவருக்கு எல்லாமே தெரியும். ஒரு மனுஷனை அழைக்கும் போது அவன் எவ்வளவு தூரம் நமக்காக ஓடுவான், எவ்வளவு நமக்காக கிரியை செய்வான், பாதியில திரும்பி போவானா, எல்லாவற்றையுமே தேவன் அறிந்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. இவன் எதுக்காக நம்ம தேடி வருகிறான்? உலக பிரகாரமான காரியங்களுக்கா, இந்த ஆவிக்குரிய ஜீவியத்துக்கா, இல்லை நித்திய ஜீவனை சோதரிக்கவா? ஆண்டவர் எல்லாருடைய இருதயங்களையும் ஆராய்ந்து பார்க்கிற தேவனா இருக்கிறார். ஒருவேளை நம்ம மனுஷர்களை நம்ம ஏமாற்றிடலாம். ஆனா ஆண்டவரை தேடுகிற ஜனங்கள் 4 விதமான வழிகளிலே அவர்கள் இருப்பார் என்பதை ஆண்டவர் தெளிவாக இந்த இடத்துல என்ன பண்ணார் சொன்னார். உவமை என்பது தெரிந்த ஒரு பொருளை கொண்டு தெரியாதவர்களை விளக்கி சொல்லுகிறது தான் உவமை. தெரிந்த பொருளை கொண்டு தெரியாத ஒன்றை விளக்கி சொல்லுகிறது. ஜனங்களுக்கு பரலோக ராஜ்யம் என்னன்னு தெரியாது. அப்ப அவர்களுக்கு அதை விளக்கி சொல்லும்படி ஆண்டவர் என்ன பண்ணாரு, அவர்களுக்கு தெரிந்திருக்கிற விதையை விதைக்கிற மனுஷனை குறித்தும் நிலங்களை குறித்தும் ஆண்டவர் பேச ஆரம்பிச்சார். அல்லேலூயா. அவன் விதைக்கையில் கையிலிருந்து விதைக்க போகும்போது சில விதை என்ன பண்ணுது, தரையில விழுது. இன்னைக்கு அப்படிதான் நம்ம சாப்பிடும் பொழுது தரையில விழுகிற சாப்பாடு நம்ம மறுபடியும் நம்ம எடுப்போமா? ஒரு சிலர் எடுத்து கழுவிலாம் சாப்பிடுவாங்க. ஆனா நம்ம என்ன பண்ண மாட்டோம், மோஸ்ட்லி நம்ம எடுக்க மாட்டோம். கீழே விழுந்தவைகள் அது வேஸ்ட் தான், வீண் தான். இப்போ எடுக்கும் பொழுது அதை ஜாக்கிரதையா எடுத்துருக்கலாமா தெரியல. ஆனா இந்த வசனம் பாருங்க, அவன் விதைக்கில் சில விதை வழியறிக்க விழுந்தது, பறவைகள் வந்து அதை பட்சித்து போட்டது. 10ஆம் வசனத்துல பார்க்கும் பொழுது அப்பொழுது சீஷர்கள் அவரிடத்தில் வந்து ஏன் அவர்களோட உவமைகளாக பேசுகிறீர் என்று கேட்டார். ஆண்டவரே எதுக்காக உவமைகளா பேசுறீங்க அப்படின்னும் பொழுது, உங்களுக்கு அது ராஜ்யத்துக்குரிய ரகசியங்கள் உங்களுக்கு அருளப்பட்டது, ஆனால் அவர்களுக்கும் அருளப்படவில்லை அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்ன பண்றாரு, எல்லாவற்றுமே அவர்களுக்கு வெளிப்படுத்த ஆரம்பிக்கிறார். 18ஆம் வசனத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், ஆகையால் விதைக்கிறவனை பற்றிய உவமையை கேளுங்கள். ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும் உணராது இருக்கும் பொழுது, அதுதான் முக்கியமானது. எத்தனையோ வார்த்தைகளை கேட்கிறோம், ஆனா நமக்கு உணர்வு இல்லை, உணர மாட்டோம். கர்த்தருடைய வார்த்தை இப்படி சொல்லுகிறதே, இந்த வார்த்தை நமக்குள்ள எப்படி கிரியை செய்யும், ஆண்டவர் எப்படி வல்லமை எப்படி வெளிப்படும் என்பதை நம்ம உணராது இருக்கும் பொழுதுதான் அந்த வசனம் என்ன பண்றது, அது மறைந்து போகும், இருதயத்திலிருந்து எடுத்துக்கொள்ளப்படுகிறது. தெளிவா சொல்றார், வழியருகே விழுந்த சில விதை வழியருகே விழுந்தது, அதை பறவைகள் பட்சித்தது. அதற்குரிய மறைப்பொருளை ஆண்டவர் சொல்றாரு. ஒருவன் ராஜ்யத்தினுடைய வசனம், ராஜ்யம் என்றால் பரலோக ராஜ்யத்துக்குரிய வசனத்தை அவன் என்ன பண்றான், அவன் கேட்கிறான். அவனுக்கு அப்ப சொல்லப்படுகிறது. இரவு நேரத்தில் அங்கே போன வாரத்தில் ஒரு 4 நாளைக்கு முன்னாடி நான் துரிதமாய் வந்தேன் இரவு நேர ஜபத்தில். அப்போ வெளிப்படுத்த விசேஷம் 9ஆம் அதிகாரம் வாசிச்சுட்டு இருக்காங்க. அந்த வார்த்தை கேட்கும் பொழுது எனக்குள்ள ஒரு பயம், நடுக்கும், திகில். ஆண்டவர் கரெக்டா சொன்னார், இந்த தீர்க்க தரிசன வசனத்தை வாசிக்கிறவர்களும் கேட்கிறவர்களும் அதை கை கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான் சொன்னார். வாசிக்கிறவங்க மட்டும் இல்ல, அதை கேட்கும் பொழுது நமக்குள்ள ஒரு பயமும் நடுக்கம் வருதுன்னா கர்த்தருடைய ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறார் என்பதற்கு ஒரு அடையாளம். ஐயோ, வசனங்கள் இப்படி சொல்லப்படுகிறதா, இப்படி வானங்கள் இப்படி ஆகுமா, இப்படி ஜனங்கள் பரிதவிக்கப்படுவார்களா, மலைகள் மேல போய் ஒளிவார்களா, ஆண்டவருடைய அந்த கலசம் உடைக்கப்படும், இப்படி நிறைய காரியங்கள் அப்படி கேட்கும் பொழுது ஒரு பயமும் ஒரு திகிலும், ஆண்டவரே வசனம் இப்படி சொல்லப்படுகிறது, இனிவரும் காலங்கள் இப்படி நடக்கும் அப்படின்ற அந்த உணர்வு நமக்குள்ள இருக்க வேண்டும். எல்லாரும் வாசிப்பாங்க, நம்ம கேட்கிறோம், சீக்கிரம் முடிச்சாங்கன்னா நம்ம படுத்தலாம். அப்படி இல்லை, அந்த வசனங்கள் வரும் பொழுது அந்த வசனத்தை நம்ம உணர்கிறவர்களாக இருக்கும் பொழுதுதான் அங்க என்ன பண்ண முடியாது, கொல்லாவினால ஒன்றும் கிரியை செய்ய முடியாது. ஆனால் இங்க வசனம் சொல்லுது 19ஆம் வசனம், ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும் என்ன பண்றான், அவன் உணராது இருக்கிறான். கேட்கிறான், ஆனா அவனுக்குள்ள என்ன இல்லை, உணரல. உணராதபடிக்கு அவனுடைய கவலைகள் நெருக்குங்கள். இன்னைக்கு அதுதான் இன்னைக்கு விசுவாசிகளுக்குள்ள ஏன் கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய வரல, தேவனுடைய நாமத்துக்கு மகிமைக்கின்றவர்கள் ஏன் இன்னும் எழும்ப முடியல அப்படின்றால், தங்களுடைய பாடுகள், தங்களுடைய வேதனைகள், தங்களுடைய பிரச்சனைகள் அவர்களுக்கு அந்த வசனத்தை உணரக்கூடாதபடி என்ன பண்றான், பயங்கரமான ஒரு போராட்டத்தை அவர்களுக்குள்ளே உண்டு பண்றான். பொல்லாங்கன் வந்து அவன் என்ன பண்றான், அவன் இருதயத்தில் விதைக்கப்பட்டதை பறித்து கொள்ளுகிறான். அவனே வழியருகே விதைக்கப்பட்டவன், பறிக்கிறான். அப்படின்னா ஹார்ஷா வந்து எடுக்கிறான் அந்த வசனத்தை. பறிக்கிறதுனா சாரா கொடுக்கறது வேறு,
எடுக்கிறது வேறு. ஆனா இங்க அவன் என்ன பண்றான்? வசனத்தையே பறித்து கொள்ளுகிறான் என்றான். அப்படின்னா என்ன அர்த்தம்? உன் இருதயத்தில் இருக்கவே கூடாது. உன் கவலைகள் தான் உனக்கு முக்கியம். உன் பிள்ளை கவலை தான் உனக்கு முக்கியம். உன் மனைவி கவலை தான் உனக்கு முக்கியம். உன் புருஷன் கவலை தான் உனக்கு முக்கியம். இந்த வீடு தான் முக்கியம். என்ன புரியுதுங்களா? நீங்க எத்தனை கவலைகள் இருக்கிறோம், இதுதான் உனக்கு முக்கியம் அப்படின்றதை அவன் அந்த நுகத்தை உங்கள் மேல வச்சுட்டு ராஜ்யத்தினுடைய உண்மையான பொக்கிஷமான அந்த வசனத்தை உங்கள் இருதயத்தை விட்டு அவன் என்ன பண்றான்? பறிக்கிறாங்க. சாதாரண விஷயமா நம்ம நின்றுட்டே இருக்கிறோம், திடீர்னு நம்ம கையில இருக்கிறத தட்டி பறிச்சா எப்படி இருக்கும்? அந்த மாதிரியான ஒரு கிரிகள் தான் இந்த நாளுங்களே நடந்து கொண்டு இருக்கிறது. ஆண்டவர் அதான் சொல்றாரு, அவர் வசனத்தை கேட்டும். அப்போ ஆண்டவர் அவனை கேட்க வைக்கிறார். ராஜ்யத்தினுடைய வசனத்தை அவன் கேட்கும்படிக்கு ஆண்டவர் அருளுகிறார். ஏன்னா அவனுக்குள்ளேயும் அந்த தேவனுடைய ராஜ்யத்தை அவன் சுதந்திரிக்கும்படிக்கு ஆண்டவர் என்ன பண்றார்? அவனுக்கு அந்த வசனத்தை கேட்கும்படிக்கு ஆண்டவர் உணர்கிறபடிக்கு, அதாவது முதல்ல கேளு. பைபிள்ல நிறைய காரியங்கள் இருக்கு, வசனங்கள். நம்ம எதுக்கு வேதத்தை கொண்டு வரோம் தெரியுமா? கொண்டு வராமே இருக்கலாமே, ஏதோ ஒரு போன்ல தூக்கிட்டு வரலாம். எதுக்கு பைபிள்? முதல்ல நம்ம அவங்க சொல்றதை கேட்கணும். பிறகு அதை நம்ம சிந்தைகளில வாங்கி நம்ம பைபிள்ல புரட்டணும். அதுக்கடுத்து நம்ம நோட்ல எழுதணும். இதெல்லாம் செயல்பாடுகள். நம்ம எழுதுகிறோம், கேட்கிறோம், புரியுதுங்களா? நம்முடைய சிந்தனைகள் இருக்கும் பொழுது அப்போ சரி காரியங்கள் இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. வசனங்களை நம்ம வீட்டுல போய் என்ன பண்ணணுமா? இன்னும் நம்ம அதை தியானிக்கிறவர்களாகவும் இருக்க வேண்டும். போன வாரம் என்ன மெசேஜ் சேர்த்தா யாரும் சொல்லுவீங்களா? போன வாரம் என்ன மெசேஜ் தெரியுமா? தெரியல, ஏதோ ஒன்று யூடியூப்ல பிரசங்கி அப்படியா? அதப்ப எடுத்தோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்போ நம்ம என்ன பண்றோம்? பார்த்தீங்களா, இருதயத்தில் இல்லை. என்னாச்சு? ஏன் இல்லை? போன வாரம் எடுத்த மெசேஜ் ஏன் இல்லை? பொல்லாங்கன் என்ன பண்ணிட்டான்? ஏன் எடுத்தான்? பொல்லாங்கன் ஏன் எடுத்தான்? இந்த வசனத்தை கேட்டு என்ன ஆகல சொல்லுங்க. நான் இங்கே தான் பேசிட்டு செய்து கொடுத்துட்டு போனா அங்கே ஸ்கூல்ல டீச்சர்ஸ் எல்லாம் மோடியை போட்டு திட்டுறாங்க, அதிகாரிகளை திட்டிட்டு இருக்கிறாங்க. ஒரு கிறிஸ்டியன் டீச்சரே என்ன பண்றாங்க? அதிகாரிகளை திட்டுறாங்க. இங்க பிரசங்கம் பண்ணிட்டு போறோம், அடுத்த நிமிஷமே அங்க அந்த மாதிரி இருக்கு. அப்போ அதை நம்ம என்ன பண்றோம்? அதை கேட்கிறோம். ஐயோ என்ன அப்படி சொல்றாங்க, ஆமா ஆமா அவன் பண்ண தப்பு தானே அப்படின்னு நம்ம ஆமோதிச்சு நம்ம அந்த இடத்துல நிற்போமானா வசனம் என்ன ஆயிடுச்சு சொல்லுங்க. நான் கேட்க என்ன ஆயிடுச்சு? உணரது. பொல்லாங்கன் என்ன பண்றான்? இந்த ராஜ்யத்தினுடைய வசனத்தை அவன் எடுத்து கொடுங்க. இதுதான் நடக்குது. இப்படிதான் வெளிப்படுத்தல் விசேஷத்துல ஒரு சபை இருக்குது. அந்த சபையை தான் நம்ம பார்க்கிறோம். வசனத்தை கேட்டும் அவங்க என்ன ஆகலையா? வசனத்தை கேட்டும் என்ன ஆகல? உணராம இருந்தாங்க. வசனங்கள் தெளிவாய் வந்து கூட அவர்களுக்குள்ள என்ன இல்லை? உணர்வு இல்லாமல் இருந்தார்கள். அது எந்த சபை? வாங்க வெளிப்படுத்தல் விசேஷம் 3ஆம் அதிகாரத்தை வேகமாய் தெரிந்து கொள்ளுங்கள், நமக்கு நேரம் இல்லை. வெளிப்படுத்தல் விசேஷம் 3ஆம் அதிகாரத்தை தகப்பன் ஒரு 14ஆம் வசனத்தை வாசிக்கும்படி கேட்கிறேன். லவோதிக்கேயா சபையின் தூதருக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், உண்மையும் சத்தியமுள்ள சாட்சியும் தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதியுமாய் இருக்கிற ஆமென் என்பவர் சொல்கிறதாவது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். நீ குளிரும் அல்ல அனலும் அல்ல. நீ குளிராவது அனலாயாவது இருந்தால் நலமாய் இருக்கும். லவோதிக்கேயா சபை, இந்த சபைக்கும் வசனங்கள் பிரசங்கிக்கப்படுகிறது, ராஜ்யத்தினுடைய வார்த்தைகள் விதைக்கப்படுகிறது சொல்றாங்க. அந்த சபையிலும் எல்லா சபைகளிலுமே கர்த்தருடைய வசனத்தை சொல்றாங்க. லவோதிக்கேயா சபையிலும் தேவனுடைய வசனங்கள் விதைக்கப்படுகிறது சொல்லுகிறார். எல்லாமே நடக்குது. என்ன நடந்தது? ஆண்டவர் இந்த சபைக்கு எப்படி வெளிப்படுகிறார் அப்படின்னு பார்த்தா 14ஆம் வசனத்துல நீ எழுத வேண்டியது என்னவெனில் உண்மையும் சத்தியமுள்ள சாட்சியம் அப்படின்னு சொன்னது. அப்ப அவர் இந்த சபையில என்ன கேட்கிறாரு? என்ன எதிர்பார்க்கிறார்? உண்மையாயிரு, சத்தியத்தின்படி நட. அதான் அவர் எதிர்பார்க்கிறார். 7 சபைகளுக்கும் 7 விதமாக பரிசுத்த ஆவியானவர் அங்க வெளிப்படுகிறார். 7 விதமாக அவர் வெளிப்படுகிறார். அந்த சபைகளுக்கு ஏற்றபடிக்கு அவர் வெளிப்படுகிறார். இன்னைக்கு நம்ம கேட்கிறோம்ல, உங்களுடைய தேவன் நீங்க உங்களுக்கு எப்படி இருக்காருன்னா, ஒரு சிலர் அம்மான்னு சொல்லுவாங்க, ஒரு சிலர் அப்பான்னு சொல்லுவாங்க, எனக்கு பரிகாரியா இருக்கிறாருன்னு சொல்லுவாங்க, எங்களுக்கு ஆலோசகராக இருக்கிறாருன்னு சொல்லுவாங்க, எங்களை ஆறுதல் படுத்துகிறவராக இருக்கிறார் அப்படி சொல்லுகிற மாதிரி 7 சபைகளுக்கும் 7 விதமான காரியங்களிலே கர்த்தர் வெளிப்படுகிறார். லவோதிக்கேயா சபையில மட்டும் ஆண்டவர் சொல்றார், நான் யாரு? உண்மையும், பாருங்க எப்படி சொல்றாரு, உண்மையும் சத்தியமுள்ள சாட்சியும் தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதியுமாய் இருக்கிற ஆமென் என்பவர் சொல்லுகிறதாவது, தேவனுடைய சிருஷ்டி ஆதியாய் இருக்கிறது. அப்போ அந்த சிருஷ்டித்த நாளிலிருந்து, அல்லேலூயா, அந்த சிருஷ்டித்த நாளிலிருந்து
அங்கே ஆதியிலிருந்து, அதான் சொல்றேன், நான் ஆதியும் அந்தவுமாய் இருக்கிறேன், அல்பா ஒமேகாவுமாய் இருக்கிறேன். நான் நடுவுல வந்தது. நீங்க நிறைய பேர் நடுவுல வராங்க. மனுஷர்கள் எல்லாம் தெய்வங்களாய் நமஸ்கரிக்கிறார்கள், மனுஷர்களை தெய்வங்களாக நமஸ்கரிக்கிறார்கள். அவங்க சொல்றாங்க, நானே உயிரோட நானே சமாதி கட்டி நானே செத்துருவேன்றாங்க. அதுக்கு எல்லாரும் காத்துட்டு இருக்கான். அதுக்கு ஒரு கோயில் கட்டும், அதுக்கு பல லட்சம் பல கோடிகள் கட்டிட்டு இருக்கிறாங்க. ஆண்டு சொல்ற, நான் நடுவில் வந்தவர் அல்ல, நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன், ஆதியிலிருந்து இருக்கிறேன். அல்லேலூயா. அப்ப இந்த லவோதிக்கேய சபையினரும் கர்த்தருடைய வசனத்தை கேட்டு இருக்கிறார்கள். ஆனால் என்ன நடந்தது? ஆண்டவர் இவர்களிடத்துல சொல்றாரு 15ஆம் வசனத்துல, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், நீ குளிரும் அல்ல அனலும் அல்ல. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, ஜட்ஜ்மெண்ட் பண்ணவே முடியல உன்னை அப்படின்றார். உன்னைய ஜட்ஜ்மெண்ட் பண்ணவே முடியல அப்படின்னா என்ன அர்த்தம்? இருமனம் உள்ளவன், தன் வழிகளில் எல்லாம் நிலையற்றவனாய் இருக்கிறான். ஜட்ஜ்மெண்ட் பண்ணவே முடியல. நீ நல்லா ஜெபிக்கிற, திடீர்னு நல்லா பவரா ஜெபிக்கிற, திடீர்னு போய் எங்கன்னா உட்காந்து கூட்டத்தில் உட்காந்து பேசிக்கிற, திடீர்னு சோத்திரம் பண்ற, திடீர்னு 3 நாள் ஒன்று ஆலய காலம். ஆண்டவர் சோத்திரம். லவோதிக்கேய சபை பார்த்து ரொம்ப வேதனை பண்றாரு ஆண்டவர். நீ ஆண்டவர் சொல்ற, ரெண்டுத்துல எதனா எடுத்து தொலையுமா? நீ குளிரும் அல்ல அனலும் அல்ல, நீ குளிராயாவது அனலாயாவது இருந்தால் நலமா? ஆண்டவர் சொல்ற, நல்லா இருக்குமேன்றார். கர்த்தரே இந்த காரியங்களை சொல்லுவார். ஆனால் அவர் எவ்வளவு மனவிசனத்தோடு சொல்லியிருப்பார் பாருங்க. உன்னை ஜட்ஜ் பண்ணவே முடியல மகனே மகளே, நீ குளிரும் இல்லை அனலும் இல்லை, 2 கட்டான்னு சொல்ற மாதிரி இருக்கே. 2 கட்டாலாம் நம்முடைய ஊர்ல மதிப்பே கிடையாது. எத்தனை பேர் விளங்குது? எத்தனை பேர் புரியுது? ஆண்டவர் சொல்றார், 2மே இல்லை. நான் உன்னை எதுல உன்னை வந்து ஜட்ஜ் பண்ணுவேன்? நியாயம் செய்கிற நாட்கள் வந்துட்டு, மனவாட்டிகளை அழைத்து கொண்டு போகிற நாட்கள் வந்து விட்டது. வெதுவெதுப்பாய் இருக்கிறியே, பரிசுத்த ஆவி இருந்தாலும் கொஞ்சம் அனலா இருந்தாலும் கொஞ்சம் குளிராய் இருக்கிறாயே, 2மே சேர்ந்த மாதிரி இருக்கே. நம்ம சுடுதண்ணி என்ன பண்ணுவோம்ப்பா? சுடுதண்ணியில போட்டுட்டு என்ன பண்ணுவோம்? இந்த தண்ணியை விளாவி தான் குடிக்கும். அந்த சொல்றது விளாவாது, சூடு கரெக்டாக மிதமான சூடு வச்சு குடிச்சிரு அப்படின்றது. இப்போ நிறைய தண்ணி தேவைப்படும் ஆண்டவர். ஆண்டவர் அதான் சொல்றாரு, நீ குளிராயாவது அனலாயாவது இருந்தால் நலமா இருக்குமே. 16ஆம் வசனத்துல சொல்றாரு, இப்படி நீ குளிருமின்றி அனலுமின்றி வெதுவெதுப்பாய் இருக்கிறபடினாலே உன்னை என் வாய் நின்று வாந்தி பண்ணிவிடும். என்ன அர்த்தம்? வார்த்தைகளை நீ உனக்கு வெளிப்படாது. உன் வார்த்தையை, உன்னுடைய நாமத்தை நான் இனிமே என் வாயில அறிக்கை செய்ய மாட்டேன். எத்தனை பேர் புரியுதுன்னு தெரியல. வாந்தி பண்ணி போடணும்னா என்ன அர்த்தம்? இனி உன் நாமத்தை நான் சொல்ல மாட்டேன், உன்னை கூப்பிட மாட்டேன், என் மகன் உன்னை சொல்ல மாட்டேன், என் மகன் உன்னை நான் சொல்ல மாட்டேன். முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். அதான் ஆண்டவருடைய இந்த ரகசியம். லவோதிக்கேய சபை இன்னைக்கு சொல்றாருல, ஸ்டீஃபன் என் பிள்ளை காலையில வராரு அப்படின்னு சொல்றாருல ஆண்டவர். சொல்லுங்க, கிறிஸ்டினா என் பிள்ளை அப்படின்னு, என் மகன் இந்த ஜனத்தை அப்படின்றார். இந்த ஜனத்தை எனக்கு நீ ஏற்படுத்தினப்பா சொல்றாரு. மத்தவங்க சொல்றாரு, இந்த ஜனத்தை எனக்காக ஏற்படுத்தின. இவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா? இவங்க ஏன் துதியத்தான் சொல்லி வருவாங்க. அவங்க எந்த பாட்டும் பாட மாட்டாங்க, எந்த பாடலும் அவங்க வாயில வராதவர்கள் என்னுடைய துதியைத்தான் சொல்லி வருவார் என்று நம்ம குறித்து சொன்னவர் தான் சொல்றாரு, என் வாயில் நின்று உன்னை வாந்தி பண்ணி போடுவேன்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்? இனிமே நீ எனக்குள்ள சேரவே மாட்டேன், அது வெளியே தான் இருக்கும், வெளியே கொட்டப்படுகிறதா இருக்கும். இனி உன்னை என் பிள்ளை என்று நான் அறிக்கை செய்ய மாட்டேன். முதல் காரியம், இப்ப ரொம்ப அதிகமான ஒரு வெளிப்பாடு இது. என் பிள்ளை என்று உன்னை நான் எங்குமே சொல்ல மாட்டேன். 2வது, உன் நாமத்தை சொல்லி நான் சொல்ல மாட்டேன். கர்த்தருடைய வாய் சொல்லும் புதிய நாமத்தினாலே அழைக்கப்படுவாய் என்று சொன்ன வார்த்தையை நீ வெளிப்படாது. உன்னை காப்பாற்றும்படிக்கு தேவதூதர்களுக்கு நான் கட்டளையிட மாட்டேன். அவ்வளவுதான். ஆண்டவருடைய பிரசர், கர்த்தருடைய மகிமை விலகிற்று அப்படின்னு எவ்வளோ அருமையா இருக்கும். சாமுவேல் புத்தகத்துக்கு நீங்க வாங்க, சாமுவேலின் புத்தகத்துக்கு வாங்க. கர்த்தருடைய மகிமை அங்கு விலகின உடனே அங்க என்ன நடந்தது? 1 சாமுவேலின் புத்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அங்க என்ன நடந்தது? ஏலியுடைய வாழ்க்கையில அங்க 2 பிள்ளைகளையும் என்ன பண்ணல அவரு, ஒரே தடவை சொல்லிட்டு விட்டார், அவ்வளவுதான். ஆண்டவர் இப்ப அவருடைய ஆலயங்கள் இப்படி செய்யாதீங்கப்பா, ஜாக்கிரதையா இருங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாரு. நீங்க இந்த 3ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா இங்கதான் சாமுவேல் இடத்துல ஆண்டவர் பேசுகிறார்.
பேசுறோம். ஏழு இடத்துல சொல்ல வேண்டிய ரகசியத்தை ஆண்டவர் என்ன பண்றாரு? வாசிங்க. 21ஆம் வசனம் வாசிங்கப்பா. 1 சாமுவேல் 4ஆம் அதிகாரத்துல 21ஆம் வசனத்தை வாசிங்கப்பா. 1 சாமுவேல் 4ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். தேவனுடைய பெட்டி பிடிபட்டு அவருடைய மாமனும் அவருடைய புருஷனும் இறந்து போனபடியினால் அவள் மகிமை இஸ்ரவேலை விட்டு போயிற்று சொல்லி அந்த பிள்ளைக்கு போத் என்று பெயரிட்டாள். மகிமை போயிடுச்சுன்னா என்ன அர்த்தம்? வீட்டுல மரணம். கர்த்தருடைய மகிமை அந்த இடத்துல விலகுதுன்னா என்ன அர்த்தம்? உனக்கு பாதுகாப்பு போயிடுச்சு, உனக்கு பலவீனம், உன் குடும்பத்துல பிரச்சனை, உனக்கு அவமானம், உனக்கு நிந்த, அங்கே பிசாசு அலக்கழிப்பு எல்லாமே இருக்கும். இங்க அப்படியே படிப்படியா நடக்குது, படிப்படியா நடக்குது. 13ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, அவன் வந்த பொழுது ஏலி ஒரு ஆசனத்தில் உட்கார்ந்து வழியை பார்த்து கொண்டிருந்தான். தேவனுடைய பெட்டிக்காக அவன் இருதயம் தத்தளித்துக் கொண்டிருந்தது. ஊரிலே செய்தியை அறிவிக்க அந்த மனுஷன் வந்த பொழுது ஊரெங்கும் புலம்பல் உண்டாயிற்று. புலம்புகிற இந்த சத்தத்தை ஏலி கேட்ட பொழுது இந்த அமளி இறைச்சல் என்ன என்று கேட்டான். அப்பொழுது அந்த மனுஷன் தீவிரித்து வந்து ஏலிக்கு அறிவித்தான். ஏலி 98 வயதுள்ளவனாய் இருந்தான். அவன் பார்க்க கூடாதபடிக்கு அவன் கண்கள் மங்களாய் இருந்தது. அந்த மனுஷன் ஏலியை பார்த்து, படையிலிருந்து வந்தவன் நான் தான், இன்றுதான் படையிலிருந்து ஓடி வந்தேன் என்றான். அப்பொழுது அவன், என் மகனே, நடந்த காரியம் என்ன என்று கேட்டான். செய்து கொண்டு வந்தவன் பிரதியுத்தரமாக, இஸ்ரவேலர் பெலிஸ்தருக்கு முன்பதாக முறிந்தோடி போனார்கள். பார்த்தீங்களா? ஜனங்களுக்குள்ளே பெரிய சங்காரம் உண்டாயிற்று. உம்முடைய குமாரராகிய ஓபனி பினகாசி என்னும் இருவரும் இறந்து போனார்கள். தேவனுடைய பெட்டியும் பிடிபட்டு போயிற்று. இந்த வார்த்தை கேட்டான் ஏலி. ஆசாரியனாகி ஏலி இதை கேட்கிறார். இப்படி படிப்படியா ஒரு பயங்கர அடி நடக்குது. முதல்ல ஆண்டவருடைய தேவனுடைய ஜனங்கள் என்று சொன்னவர்கள் செங்கடலுக்கு முன்பதாக வழியை உண்டு பண்ணி அதனை நடந்து வந்த ஜனங்கள் இன்றைக்கு யாருக்கு முன்பதாக முறிஞ்சு போனாங்களாம்? பெலிஸ்தருக்கு முன்பதாக என்னாச்சு? அவங்க அவ்வளவுதான். பெலிஸ்தருக்கு முன்பதாக அவர்கள் முறிந்து ஓடி போனார். அப்படின்னு என்ன அர்த்தம்? இனிமே எனக்கு வல்லமை இல்லை, இனிமே ஆண்டவருடைய பிரசன்னம் இல்லை, ஆண்டவருடைய அதுதான் நடக்கும். அதுதான் சொல்றேன். கர்த்தருடைய மகிமை விலகிடுச்சுன்னா அவ்வளவுதான். அவர் வாந்தி பண்ணிட்டாருன்னா நம்ம நிலைமை ரொம்ப மோசம். அடுத்தடுத்த வார்த்தை, 2 பசங்களும் இறந்துட்டாங்க. முதல்ல இஸ்ரவேலர் பெலிஸ்தருக்கு முன்பதாக முறிந்தோடி போனார்கள். 1. 2வது, ஜனங்களுக்குள்ள பெரிய சங்காரம் உண்டாயிற்று. உங்களுடைய குமாரர்கள் 2 பேருமே மரித்து போனார்கள். தேவனுடைய பெட்டியும் பிடிபட்டு போயிடுச்சு. தேவனுடைய பெட்டி போயிடுச்சுன்னா தேவனுடைய பிரசன்னம் போயிடுச்சு, கர்த்தருடைய மகிமை விலகிடுச்சு. 22ஆம் வசனத்தை வாசிங்கப்பா. தேவனுடைய பெட்டி பிடிபட்டு போனபடியினால் மகிமை இஸ்ரவேலை விட்டு விலகி போயிற்று என்றான். பெட்டி போயிடுச்சு. தேவனுடைய பெட்டியில ஆண்டவருடைய பிரசன்னம், ஆண்டவருடைய பாதுகாப்பு. அதான் சொல்ற, நீ இப்படியே குளிரும் என்று அனலும் என்று நீ வெது வெதுப்பாய் இருக்கிறபடினாலே உன்னை என் வாயில் நின்று நான் வாந்தி பண்ணி போடுவேன். என்கிட்ட இருந்து உனக்கு ஒரு ஒத்தாசையும் வராது. நீ 1000 பேரிடத்துல போய் நின்னாலும் உனக்கு விடுதலை இருக்காது. எங்க போனாலும் இருக்காது. விடுதலை என்பதே உனக்கு இல்லை. தேவன் சொல்லுகிறார், வாயில் நின்று நான் வாந்தி பண்ணி கொள்வேன். அடுத்து 17ஆம் வசனத்தை சொல்றாரு, நீ நிர்வாகியம் உள்ளவனும் பரிதவிக்கப்படத்தக்கவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியமா இருக்கிறதை அறியாமல். அப்படின்னா நீ உணராமல் இருக்கிற, நீ என்ன சூழ்நிலைகளில் இருக்கிற என்பதை நீ உணராமல் இருக்கிறாய். அந்த வசனத்தை வாசிக்கப்பா. வெளிப்படுத்தல் 3:17. நீ நிர்வாகியம் உள்ளவனும் பரிதவிக்கப்பட்டவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியமாய் இருக்கிறதை அறியாமல் நான் ஐஸ்வர்யவான் என்றும் திரவிய சம்பன்னன் என்றும் எனக்கு ஒரு குறைவும் இல்லை என்றும் சொல்லுகிறபடியா ஆண்டவர் சொல்றார், இப்படி சொல்றியே, உனக்கு என்னெல்லாம் இருக்கு? நிர்வாகியம் உள்ளவனாய் இருக்கிறாய், பரிதவிக்கப்படத்தக்கதாய் இருக்கிறாய், தரித்திரம். என்னைக்காவது நம்ம உட்கார்ந்து ஒரு குடும்பமா உட்கார்ந்து ஏன் இந்த சூழ்நிலைகள் வந்தது நம்ம குடும்பத்துக்கு, கர்த்தருடைய காரியங்களை நம்ம என்ன பண்ணோம், ஏன் இப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம ஆராய்ந்து பார்க்கிறோமா? இல்லை. அது இருந்தா இந்நேரம் இவட பலிபீடங்கள் கட்டப்பட்டு இந்நேரம் மகிமையின் சாட்சியை தேவனுக்கு நின்று இருக்கலாம். அதை நம்ம சீர் செய்யாததுனால அவ்வளவு பிரச்சனை. அது தனி மனுஷனா இருக்கலாம், இந்த 2 பேர் இருக்கலாம், 3 பேர் இருக்கலாம், 4 பேர் இருக்கலாம். குடும்பத்துல இந்த காரியங்கள் இருக்கும் பொழுது அதை விட்டு கொடுத்து அதை சீர் செய்யும் பொழுது கர்த்தருடைய மகிமை நம்முடைய சலத்தை விட்டு விலகாது. அதை நம்ம உணராம இருந்துகிட்டே அதான் சொல்றாரு, நீ இப்படியே இருக்கிறபடி இப்படின்னா என்ன
அர்த்தம்? ஏன் இப்படி செய்யற அப்படின்னு பிள்ளைகளை சொல்றோம்ல, இப்படியே தான் செய்தியா அப்படின்னா என்ன அர்த்தம்? தொடர்ந்து நீ இப்படிதான் இருப்பியா, மாற மாட்டியா அப்படின்னு நம்ம பிள்ளைகளை கேட்கணும். ஆண்டவர் சொல்றாரு, இப்படியே நீ குளிர்மிட்டு அனலுக்கிட்டு நீ வெது வெதுப்பா இருந்தனா உன்னை வாந்தி பண்ணிடுவேன். என் வாயிலிருந்து வாந்தி பண்ணிட்டு அவ்வளவுதான், பிசாசு நான் அடிச்சு போட்டுருவான். வாந்தி பண்ணிட்டாருனாலே சுத்தமா இருக்கவன் தானே பரலோகத்துக்கு வர முடியும். வாந்தினாலே அது எங்க போய் சேரும்? அது பாதாளத்துக்கு தான் போய் சேரும், அசுத்தமாய் மாறும். அது பயங்கரமான கொடுமை. சவுளை விட்டு கர்த்தருடைய ஆவி விலகினது, அவ்வளவுதான் பேய் பிடிச்சிச்சு அவனுக்கு, அசுத்தாவி அவனை பிடிச்சது. ரொம்ப அற்புதமான வசனங்கள் அதெல்லாம் பழைய ஏற்பாட்டுல தான் அற்புதமான வார்த்தைகளாம். கர்த்தருடைய மகிமை என்ன ஆயிடுச்சு? அவனை விட்டு போயிடுச்சு, சவுளை விட்டு நீங்குது. பாருங்க, சவுளை விட்டு ஆண்டவருடைய வல்லமை, அந்த பிரசனம், அந்த பரிசுத்தாவின் அபிஷேகம், பயங்கர ஒரு கொடுமையான காரியங்கள். அப்படியே சவுளை விட்டு தேவனுடைய ஆவி நீங்கிற்று அப்படின்னு சொல்லப்பட்டு, கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. ஆனா இன்னைக்கு நம்ம அதெல்லாம் நம்ம தெரிந்து கொள்ளாம இருக்கிறோம். ஆண்டவர் எங்கூட தான் இருக்கிறாரு, ஆனா சொல்லுவாரு, நான் கூட தான் இருக்கேன் அப்படின்னு தான் சொல்லுவாரு. ஏன்னா கைவிட மாட்டார்ல, அந்த வார்த்தையை அவர் கொடுத்துருக்கிறார் இல்லையா. ஆனா அதுக்கப்புறம் நம்ம அனுபவிக்கிற காரியம் பாருங்க, நமக்கு ஏதாவது ஒரு நல்லது நடக்குதா, ஒரு விடுதலை இருக்கா? வாசி பாருங்க, 1 சாமுவேல் 14ஆம் அதிகாரத்துல 14ஆம் வசனத்தை வாசிக்கப்பா. 16:14 16:14. 1 சாமுவேல் 16:14. கர்த்தருடைய ஆவி சவுலை விட்டு நீக்கினார். கர்த்தரால் வரவிடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி அவனை கலங்க பண்ணி கொண்டிருந்தது. அவரே அனுப்பிட்டார், அவர் விலகிட்டு பொல்லாத ஆவி அனுப்பிட்டார். கர்த்தருடைய ஆவி சவுலை விட்டு நீங்கினார், கர்த்தரால் வரவிடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி. நாம சொல்றாரு, இனிமேல் நான் உங்களோட இருக்க மாட்டேன், நீ போ அப்படின்னு என்ன அர்த்தம்? வாதி பண்ணிட்டார். இனிமே அவனோட நான் இருக்க மாட்டேன், நீ போ, அவன்கிட்ட போ. பைபிள் படிக்கிறோம், சாபம் போடுறோம், எவ்வளவு கொடுமை தெரியுமா? பைபிள் எடுக்கிறோம், சபிக்கிறோம், மனசார அந்த மாதிரி காரியங்கள் இன்னைக்கு நம்ம செய்வோம். அதெல்லாம் நினைப்பது வேதனையே. இயேசுவை ஏற்றுக்கொண்டு நல்லா இருப்பாங்க அப்படி இருக்கும். இந்த மாதிரி வார்த்தைகள் நம்முடைய வாயில வருதுன்னா அப்ப நம்ம எப்படிப்பட்ட சபையா இருக்கிறோம்? கர்த்தருடைய வசனத்தை கேட்கிற நம்ம எப்படி இருக்கிறோம்? ஆண்டோடைய மகிமை எப்படி நம்ம குடும்பத்துல தங்கி இருக்கும்? ஆண்டோடைய வல்லமை எப்படி கிரியை செய்யும்? ஒரு சின்ன காரியங்களுக்கெல்லாம் நம்ம வாயினால சபிச்சு மற்றவர்களை தூஷணமா பேச ஆண்டவர் கேட்டுட்டு இருக்காரு. நம்முடைய வார்த்தையில வானத்துல போய் நிக்குதுங்க, யாருமே கேட்கல. நம்ம பிள்ளைங்களுக்கு தெரியும் நம்மளை பத்தி. நம்ம பிள்ளைங்களை கூப்பிட்டு கேட்டா தெரியும், உங்க அம்மா எப்படா சொல்ல முடியாது. ரொம்ப அன்பா இருந்தா சொல்ல மாட்டாங்க, அவங்க சொல்ல மாட்டேங்க. ஆனா அவங்களுக்கு நம்ம அகேன்ஸ்டா தான் பிள்ளைகளை தான் நம்மளை குறித்து சாட்சி, கேவலமான ஒரு சாட்சி சொல்லுவாரு. வசனம் சொல்லுது, கர்த்தருடைய ஆவி சவுலை விட்டு நீங்கினார், கர்த்தரால் வரவிடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி அவனை என்ன பண்ணிச்சா? கலங்க பண்ணிற்று. ரொம்ப கொடுமை, அவனை கலங்க பண்ணிற்று. எப்ப அதே மாதிரி நடந்தது என்றால், அவர் வாந்தி பண்ணி விட்டார் சவுளை வாயில் இருந்து. அவ்வளவுதான். சவுளை என்ன பண்ணிட்டார்? ஏன் சவுளை வாயில் வாந்தி பண்ணாரு? சவுல் தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படியில. ஆசை, அவனுடைய வேலை என்ன? ஒரு ராஜாவுடைய வேலை என்னவோ அந்த ஸ்தானத்துல தான் அவன் இருக்கணும். அவன் தேவையில்லாத வேலையை செய்யலாம். நன்மையானதை கர்த்தருக்காக எடுத்து வைக்கிறேன்னு சொல்லி பலிபீடத்தால் பலி செலுத்துறதே தப்பு. அதுலயும் ஒரு மோசமான காரியங்களை அவன் செய்து விட்டான். ரொம்ப கொடுங்க. பழைய ஏற்பாட்டு புத்தகத்தை கண்டிப்பா நம்ம படிக்கணும், படிக்காம இருக்கவே படிக்கணும். படிச்சாதான் நமக்கு பயம் திகில் நடக்கலாம் வரும். இன்னைக்கு எல்லாம் புதிய ஏற்பாடே படிச்சுட்டு ஏசப்பா மன்னிப்பார் உட்காந்துருக்கு. பழைய ஏற்பாட்டை படி, அவருக்கு ஒரு முகம் இருக்கு, அந்த முகத்தை நீ பார்க்க மாட்டேன். அவர் இருக்கிறவராகவே இருக்கிறார். அல்லேலூயா. அதனாலதான் பழைய ஏற்பாட்டுல வெளிப்படுத்தல் விசேஷத்துல சொல்லிட்டார், நீ இயேசு கூப்பிட்டு நான் உன்னை மன்னிப்ப நினைக்காத. வெளிப்படுத்தல் விசேஷத்துல வந்து என்ன பாரு, புதிய ஏற்பாட்டின் புத்தகம் வெளிப்படுத்தல் விசேஷத்துல என்ன வந்து பாரு, நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. வெளிப்படுத்தல் விசேஷம் 3ஆம் அதிகாரத்துல அதான் சொல்ற, நீ நிர்பாக்கியம் உள்ளவனாய் இருக்கிறாய், உனக்கு உதவியற்று இருக்கிறாய், பரிந்துரைக்கப்படத்தக்க நீ கைவிடப்பட்ட சூழ்நிலைகள் இருக்க, நீ தரித்திரனா இருக்கிற, உன்கிட்ட ஒண்ணுமே இல்ல, கண்கள் இருந்தும் நீ குருடாய் இருக்கிற, ஆடைகள் இருந்தும் நீ நிர்வாணமாய் இருக்கிறாய், உன்னுடைய ரட்சிப்பின் வஸ்திரத்தை இழந்து விட்ட, தேவன் கொடுத்த மகிமை இழந்து கொண்டு இருக்கிறது, நீ தெரியாம இருக்கிறியா? நான் எப்படி என்ன ஏசப்பா நேசிப்பாரு, ராஜா என்ன நேசிப்பாரு, எப்படி நான் அவர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்டோம்? இல்ல,
ஆண்டவர் அதான் சொல்றார், எனக்கு ஒரு குறைவே இல்லை என்று நீ சொல்லுகிறபடியா நான் ஐஸ்வர்யம் உள்ளவனாகும்படிக்கு நெருப்பிலே புடமிடப்பட்ட பொன்னையும் உன் நிர்வாணமாகிய அபலட்சணத்தை தோன்றாதபடிக்கு நீ முடித்துக் கொள்வதற்கு வெண்வஸ்திரங்கள் என்னிடத்துல நீ கேட்டு வாங்கிக்கோ. அதுதான் சொல்றேன், லவோதிக்கேயா சபைக்கு சொல்றார். அதனால பிரசங்கிக்கப்படுகிற வசனத்தை கேட்டு என் மகளே மகனே, உனக்கு வஸ்திரம் இல்லாம இருக்கு, நீ அதை சரி சீர் செய்துக்கோ. நன்மை ஆண்டவர்கிட்ட அதான் கேட்கிறோம், ஆண்டவரே வீடு கொடுங்க, வாசல் கொடுங்க, பணம் கொடுங்க, அதை கொடுங்க, இதை கொடுங்க, எனக்கு இதை கொடுங்க, அதை கொடுங்கன்றோம். ஆனா ஆண்டவர் எதிர்பார்க்கிறதே வேற. உன் ஆத்துமாக்காக அவரு பரிதவித்துக் கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இதனுடைய வசனங்கள் உண்மையாக நம்ம இன்னும் நிறைய காரியங்கள் இருக்கிறது. நம்ம வருகிற வாரத்திலையும் இதையே நம்ம மறுபடியும் தியானம் செய்வோம். எல்லாரும் முழங்கால் படியிடுவோம், முழங்கால் படியிடுவோம், எல்லாரும் முழங்கால் படியிடுவோம். அல்லேலூயா. நீ பரிதவிக்கப்படத்தக்கவன்னு சொல்றாரு அவர் வாயிலிருந்து. இப்ப என்ன காரியம்? நான் நினைச்சிட்டு இருக்கேன், என்னை ஆண்டவர் கூப்பிட்டா அவர் உடனே மறுபடியும் கொடுப்பார் நான் நினைச்சிட்டு இருக்கிறேன். என்னை நேசிக்கிறார்ல நான் நினைக்கிறேன், தகப்பனா நினைக்கிறேன், என் ராஜாவா நினைக்கிறேன், என் மகிமையா நினைக்கிறேன். அவர் இப்படிப்பட்ட வார்த்தைகள் இன்றைக்கு லவோதிக்கேயா சபைக்கு கடந்து வந்திருக்கிறது. மனவாட்டி சபையே, இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் நீ இருக்கிறாயா? உருவி நித்தியால மேதொன ரியாந்தரல ருணாஷே ரிகால துருவியாக்கரவலமா கௌன மரிவன தினமலரான ஜலதுருவி நித்தியோல மே சகுல துருவியாக்கரவலமா. எல்லாரும் நெடுமுழங்கால் படியிட்டு ஆண்டோடைய சமூகத்துல ஒப்புக்கொடுப்போமா. அல்லேலூயா. தகப்பனே, பா லவோதிக்கேயா சபையில குளிரில்லை, அனல் இல்லை, வெது வெதுப்பா. ஆண்டு சொல்ற, நானும் பார்த்துட்டே இருக்கேன். பிள்ளைகளுக்கு தான் சொல்லுவோம், நான் பார்த்துட்டே இருக்கேன், நீ சொன்னா கேட்க மாட்டேன். ஓ மெக்லோரனா ஷேரல துருவி நித்தியோல மேக துனியால ரின துனியால மிருக்வால ஷேக்வால தீன ஹந்துரியாங்கல ரினதால நிதலரோல திரியால ருணாக்கல தியந்துரவன. நம்ம அநேக காரியங்கள் இருக்கிறதே லவோதிக்கேயா சபை. ஜனமே, வாய் திறந்து ஜெபிக்க மாட்டீங்களா? ஆண்டவர் இன்னைக்காவது நீ மனம் திரும்பி என் சமூகத்துல நல்ல வசனத்தை கேட்டுக்கோ மகளே. நீ இழந்து போனதை கேட்டுக்கோ. ஓ நீதலதி யாந்தரல ரீகவல துருவியாக்கரவல ஓ சந்தலவலவரியாக்கரவல. ஓ அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அப்பா வந்து ஜெபம் பண்ணுங்க பாவம். Praise the Lord. மத்தேயு நீங்க நல்ல வாசிங்க 13ஆம் அதிகாரத்தில் அந்த வசனத்தை திரும்ப திரும்ப நீங்க வாசிங்க. நீங்க வசனத்தை கேட்டு உணராது இருக்கும்பொழுது அல்லேலூயா, ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ராஜா, ஸ்தோத்திர, இருதயத்திலிருந்து அதை எடுக்கிறாங்க. நீ நல்ல நேர் முழங்கால் போட்டு கேளு. இருதயத்தில் இருக்கிற வசனத்தை எடுப்பதற்கு நம்ம உணராது இருக்கும் பொழுதுதான் அதை அவனால் எடுக்க முடியும். நீ ஜெபிக்காது இருக்கும் போதுதான் தலை அங்கு விதைக்கப்படுகிறது. நீ ஜெபிக்கலனா ஏற்கனவே நீ விதைத்திருக்கிற அந்த இருதயத்தில் இருக்கிற வசனத்தை எல்லாத்தையும் எடுத்துருவான். திரும்ப ஜோடிக்கப்பட்டது அநேக பொல்லாத ஆவிகள் வந்து அங்கே வாசம் பண்ணும். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. உணருங்க, உணருங்க, உணருங்க. தேவ ராஜ்யத்தை குறித்ததான ரகசியம், தேவ ராஜ்யத்தை குறித்ததான இது ஒரு ரகசியம். ஆண்டவரே, நாங்கள் உணர்வடும்படியாய் ஆண்டவருடைய வசனத்தை கேட்டு எங்கள் கண்களில் இருந்து கர்த்தாவே கண்ணீர் தார தாரையா வர வேண்டுமே. அப்பா, நாங்கள் உணர்கிற பிள்ளையாய், தேவ ராஜ்யத்தை சுதந்திரிக்கிற பிள்ளைகளாய், உணரும்படியாய் அதை அனுபவிக்கிற பிள்ளைகளாய் கர்த்தாவே, எங்கள் எலும்புகள் எல்லாவற்றிலும் உங்களுடைய வார்த்தை நாங்கள் தியானிக்கிற பிள்ளைகளாய் எங்களை மாற்று ஆண்டவரே. இருதயத்தில் இருக்கிற வசனங்களை சாஸ்திரம் எடுத்து போடாதபடிக்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாய் நாங்கள் இருக்க வேண்டும் ஆண்டவரே. அப்பா, அனலுமின்றி குளிருமின்றி இருப்பதினாலே என் தகப்பனே, அப்பா நீ வாங்கி பண்ணி போடுவேன் என்று சொல்லுகிறார் ஐயா. அப்படி இல்லாதபடிக்கு ஜப ஆவி எங்களுக்குள்ளே ஊற்றுங்கப்பா. எப்பொழுது தேவ சமூகத்தில்
காத்திருக்கிற பிள்ளைகளாய் எங்களை மாற்றுங்க. தேவ வசனத்தை ஆராய்ந்து பார்க்கிறபடியாய் ஆண்டவரே எங்கள் இருதய சிந்தையும் ஆண்டவரே வசனத்திலே எங்கள் கண்கள் பதிந்திருந்தபடியாய் செய்யுங்க ராஜா. நாட்கள் சமீபமாய் இருக்கிறது ஆண்டவரே, அந்த நாள் அந்தகாரம் வந்தாரமா இருக்கிறது என்று புலம்பலை நாங்கள் வாசிக்கிறோமே. என் தகப்பனே அப்பா, நீங்க எங்களோடு கூட இருங்க ராஜா. பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு கூட இருங்க ராஜா. ஆமாண்டவரே அப்பா, இருதயத்திலிருந்து எடுத்து போடாதபடிக்கு ஆண்டவரே உணர்வுள்ள இருதயத்தை எங்களுக்கு தாங்கப்பா. உணர்கிறவர்களாய் தியானிக்கிறவர்களாய் சத்தியத்தை சத்தியமாய் பேசுகிற பிள்ளைகளாய் ஆண்டவரே எங்களை மாற்றுங்க ராஜா. சிறிதளவு நாங்கள் பிசகாதபடிக்கு ஆண்டவரே வலதுபுறமோ இடதுபுறமோ சாயாதபடிக்கு கர்த்தாவே உம்முடைய சிலுவையை மாத்திரம் நாங்கள் பார்க்கிற பிள்ளைகளாய் எங்களை மாற்றுங்க ராஜா. கனமும் மகிமையை நீர் எடுத்துக் கொள்ளுங்க ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து திருநாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். கள்ள தீர்க்கதரிசிகள் வருவார்கள். இந்த வார்த்தை நான் போன வாரத்துக்கு முந்தின வாரம் சொன்னேன். பிஜேபிக்கு ஓட்டு போடும்படியாய் ஒரு சில ஊழியக்காரர்கள் பணத்தை வாங்கி இருக்கிறாங்க. வாங்கிட்டு பெருமையாக பேசிக்கிறாங்க. நான் கேட்டேன், இது உங்களுக்கு நீங்க எப்படி அப்புறம் புல்பீட்டில் ஏறிங்கன்னு கேட்டேன். நாங்கள் அது ஓட்டு போட மாட்டேன்ல, அப்ப ஏன் போய் கை நீட்டினேன்? தப்பு இல்லையா? அதில் உஷாரா இருந்தேன். ஒரு கூட்டம் தீர்க்க தரிசனமா இல்லை, பணத்துக்காகவே ஒரு கூட்டம் அலையுது. அதனாலதான் நான் சொன்னேன், ஒரு கூட்டம் பிஜேபி நோக்கி போவோம். இதே நம்ம பிரிட்ஜுக்கு அண்ணன் தான் இருக்கிறார் அந்த ஊழியக்காரர். பேரு ஏதோ சொன்னாங்க, புதுசா அந்த குளத்தாங்கரை, அந்த குளம் ஒன்று இருக்கு பாருங்க, அந்த குளத்தாங்கிட்டே இருக்கிறாராம். அவர் தான் ஏற்பாடு பண்ணி ஒரு 100 பாஸ்டர்களுக்கு பைசா வாங்கி கொடுத்துருக்காரு. எவ்வளோ ஒரு மட்டமா போயிட்டு இருக்கு பாருங்க. அதனால சத்திய ஆவியானவர் எங்கடி உண்மையா இருக்கிறியா அந்த பரிசுத்த ஆவியானவர் உங்க கூடவே இருக்கும். அல்லேலூயா. ஆமா, எது வந்தாலும் நம்ம எதிர்த்து நிற்கணும். ஆமா, நம்ம விசுவாசிக்கு எதிர்த்து நிற்கணும். அல்லேலூயா. அதனால ஜாக்கிரதையா இருங்க. அந்த மாதிரி ஆட்கள்லாம் கூடிய சீக்கிரத்துல வருவாங்க. எல்லா சாமியும் ஒண்ணுதான் சொல்லுவாங்க, பைபிளை கையில வச்சுது. அவங்கள நம்பாதீங்க. அல்லேலூயா. நம் காணிக்கை கரங்கள் எடுத்துக்கொள்ளலாம். காணிக்காக செபிக்கிறவங்க உடனே சீக்கிரம் வந்து செபிங்க. நான் பாடுகிறோம், நான் பாடு சீக்கிரம். சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம் அப்பா. துதிக்கிற ராஜா ஆவியானவரே, அன்பின் பரலோக பிதாவே, அப்பா, இந்த மனவாட்டி தீர்க்க தரிசன சபை விசுவாசிகள் அனைவரையும் உங்கள் கரத்தில் ஒப்புக் கொடுக்கிற ராஜா. அவங்களுக்கு 30, 60, 100 அவங்க வருமானத்தை பெருகி தரும்படியாக ஜெபிக்கிற ராஜா. அப்பா, அவங்க வீட்டில் மாவும் எண்ணெயும் குறைவுபடாமல் பாதுகாத்து கொள்ளும்படியாக ஜெபிக்கிற ராஜா. அவங்க குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் எந்த வியாதியும் எதுவும் வராமல் நீர் பாதுகாத்து கொள்ள ஜெபிக்கிற கர்த்தாவே, ஆவியானவரே, இயேசு ராஜாவே, அவங்க குடும்பத்தில் ஆசீர்வதி ராஜா. அப்பா, மனவாட்டி சபையும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிற ராஜா. ஆவியானவரே, கிழக்கு மேற்கு வடக்கு தெற்காக 4 மூலைகளில் உள்ள ஜனங்களை நீர் கொண்டு வந்து சேர்க்கப்பட ஜெபிக்கிற ராஜா. மனிதர்களை மந்தையை பெருக்குவது போல மனிதர்களை பெருக்குவேன் என்று சொல்லிய ராஜா. ஆவியானவரே, ரட்சியும் எல்லா ஜனங்களை ரட்சியும் ராஜா. வியாதிஸ்தர்கள் எவ்வளோ பாடுகளில் இருக்கிறவர்களெல்லாம் இந்த சபையை கொண்டு வந்து சேர்க்க முடியாது ஜெபிக்கிறார் ராஜா. அதிலிருந்து விடுதலையாகி போகணும் ராஜா. நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றலுள்ளவரே, நீ நினைத்தது ஒரு நாளும் தடைபடாதையா. அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றலுள்ளவரே, நீ நினைத்தது ஒரு நாளும் தடைபடாதையா. நீ முடிவெடுத்தால் யார்தான் மாற்ற முடியும்?
முன்புரித்த எதையுமே எனக்கென முன்புரித்த எதையுமே எப்படியும் நிறைவேற்றி முடித்திடுவே எப்படியும் நிறைவேற்றி முடித்திடுவே உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உயிருள்ள நாளெல்லாம் அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல்லவரே நீ நினைத்தது ஒரு நாளும் தடைபடாதையா நாளை மாத்திரம் ஒரு பொருட்டாய் என்னவதற்கு நாளை மாத்திரம் ஒரு பொருட்டாய் என்னவதற்கு காலைதோறும் கண்ணோக்கி பார்க்கிறேன் காலைதோறும் கண்ணோக்கி பார்க்கிறேன் நிமிடந்தோறும் விசாரித்து மகிழ்கிறேன் நிமிடந்தோறும் விசாரித்து மகிழ்கிறேன் உமக்கே ஆராதனை உயிருள்ள நாளெல்லாம் அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றலுள்ளவரே நீ நினைத்தது ஒரு நாளும் தடைபடாதையா என் மீட்பரே உயிரோடு இருப்பவரே என் மீட்பரே உயிரோடு இருப்பவரே இறுதினாரன் மந்தல் வந்து நிற்பதை இறுதினாரன் மந்தல் வந்து நிற்பதை என் கண்கள் தானே காணுமே என் கண்கள் தானே காணுமே உமக்கே ஆராதனை உயிருள்ள நாளெல்லாம் அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே நீ நினைத்தது ஒரு நாளும் தடைபடாதையா என்னை புறவிட்டான் ஒரு நாள் புலங்கிடுவேன் நான் புறவிட்டான் பொன்னாக துலங்கிடுவேன் நான் போகும் பாதைகளை அறிந்தவரே நான் போகும் பாதைகளை அறிந்தவரே உங்கள் சொல்லை உணவு போல காத்து கொண்டே உங்கள் சொல்லை உணவு போல காத்து கொண்டே உமக்கே ஆராதனை உயிருள்ள நாளெல்லாம் அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றலுள்ளவரே நீ நினைத்தது ஒரு நாளும் தடைபடாதையா நாளைக்கு முடியா அதிசயம் செய்பவரே நாளைக்கு முடியா அதிசயம் செய்பவரே காயப்படுத்தி கட்டு போடும் கர்த்தரே காயப்படுத்தி கட்டு போடும் கர்த்தரே என்னை அடிக்காலும் மறைக்கின்ற அன்பரே பலம் மறைக்கின்ற அன்பரே உமக்கே ஆராதனை என் உயிருள்ள நாளெல்லாம் அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றலுள்ளவரே நீ நினைத்தது ஒரு நாளும் தடைபடாதையா அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றலுள்ளவரே நீ நினைத்தது ஒரு நாளும் தடைபடாதையா ஆமென்.
ஆமென் ஆமென். கரங்களை வைத்து தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கிறிஸ்துவியன்பரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்தாவுடைய ஐக்கியம் நம் அனைவரோடு தேவனுடைய வருகை மட்டும் மீண்டும் மீண்டும் சதா காலங்களும் தங்கியிருப்பதாக. ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. டைம் எப்போ 8லேருந்து சரி குறிச்சு கொள்ளுங்கள். வெயில் நாட்கள் முடிஞ்ச பிறகு நம்ம நேரம் பார்க்கலாம்.